सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोविगा जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்துல நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் துக்கமே வந்து இருக்காது, சுகமும் வரும். தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு துக்கமே வந்து இருக்காது, பகவான் சுகத்தையும் கொடுப்பான். அதே மாதிரி துர்லபம் ஹி சதா சுகம். எப்பொழுதும் ஒரு மனுஷன் சுகமாகவும் இருக்க முடியாது, துக்கமும் வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பாகவத தர்மத்தை விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் பாகவத தர்மத்தை நம்ம விடக்கூடாது, பகவான் நாமத்தை விடக்கூடாது. பாகவத பாராயணம் இதெல்லாம் இந்த பாகவத பாராயணம் நினைக்கும் போதே மனசுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு தெரியுமா? இந்த பாகவத புஸ்தகத்தை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அது என்னவோ தெரியல, அந்த கீதா பிரஸ் அந்த பாகவதம் மூலப்பாராயண புஸ்தகத்தை பார்க்கும்போதே என்ன அறியாமலுக்கு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். அது என்ன ஒரு குதூகலமாக இருக்குது. அது மட்டும் போதும் சொன்னேன் இல்லையா? நான் தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லிட்டேன். அது என்ன தெரியல, சுகாச்சாரியார் நம்மளை விட மாட்டுறாரு. அது இன்னைக்கு பாராயணம் பண்ணியாச்சு. அது 3ஆவது நாள் பாராயணம் சரி, அப்புறம் பாராயணம் பண்ணிக்கலான்னு. அது என்ன தெரியல, கடகடன்னு எப்படியோ பாராயணம் 3ஆவது நாள் பாராயணம் ஓடி போச்சு. டகடன்னு ஏதோ படிக்க வச்சுட்டாரு சுகாச்சாரியார். நம்ம தெரிஞ்சு சொன்னோமோ தெரியாம சொன்னோமோ, ஆனா நம்ம சொல்லிட்டோம்ல, அது சுகாச்சாரியார் பார்த்துன்னு இருப்பாரு. உடனே என்ன பண்ணாரு, இவனை பிடிச்சி போடு, இவனை பிடிச்சி உள்ள போடு, இவன் ஏன் அப்ப வேற ஏதாவது லைன்ல மாறிட்டு போறான், ட்ராக் மாறிட்டு போறான். அவன் டக்குன்னு மாறிடுவான். அடிக்கடி குறவு மனசு இவன் மாறிடுவான். டக்குன்னு வேற ஏதாவது பத்தி பேசும், அதை பத்தி பேசுறதுக்குள்ள இவனை பிடிச்சி இந்த பாகவத பாராயணம் பண்ண வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு பகவான் சுகாச்சாரியார் பண்ண வச்சிட்டாரு. இப்ப என்னன்னா, அந்த பாகவதத்துக்குள்ள இருக்கிற பக்தர்களை பத்தி பெருமையா பேச என்னாச்சு, அவர் என்னவோ ஒரு குதூகலமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் தான் தன்னாலே கிடைக்குது. இந்த பாகவதம் வேற பாகவதம் மற்ற கமெண்ட்ரி போட்ட பாகவதம்னா வியாக்கியானம் அதுக்கு அர்த்தம் உள்ள பாகவதம்லாம் படிக்கணும்னு தோணல. என்ன மொத்தம் இந்த மூலப்பாராயண புஸ்தகத்திலேயே ஆசை அதிகமாகுது. நீ எதை புகழ்ந்து உயர்த்தி பேசுறியோ, அதை உயர்த்தி பேசும்போது அதில் உள்ள ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நான் அப்படி பேசணும்னு பேசல, உண்மையை பேசணும், யதார்த்தமா. உண்மை என்னன்னா, எனக்கு இந்த என்னமோ தெரியல, எனக்கு இந்த மூலப்பாராயணம் இந்த ஸ்லோகம் மட்டும் இருக்கிற இந்த மூலப்பாராயண புஸ்தகத்துல படிக்கிறது தான் என்னமோ டைரக்டா பகவானை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. டைரக்டா பாகவதம் அப்படியே கோர்வையா கதையா வருது இல்லை, அப்படியே கோர்வையா அப்படியே படிக்கும்போது ஸ்லோகமா படிக்கும்போது பிரம்மஸ்ரீ ஆரம்பத்தில் நம்ம முதல் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டுதாச்சு. அந்த பழக்கப்பட்டதுனால அந்த சுவை என்னால அந்த சுவையை வேற எங்கேயுமே அனுபவிச்சிருது. நான் இப்போ குருஷீட பரம்பரையா வர இஸ்கான் புஸ்தகமும் பாகவதமும் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது சூப்பரா இருக்கு, அந்த கொள்கைகள்லாம் அருமையா இருக்கு. உண்மையா அப்படியே பாகவதத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் சொல்றாரு, வேற எதுவும் சொல்ல. அதுவும் ரொம்ப விரிவா சொல்றாரு. இருந்தாலும் எங்களுக்கு அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி வேணும். அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்னா அந்த ஸ்லோகம் அர்த்தம், அதுதான் என் மனசு ஃபிக்ஸ் ஆகுது. இது என்னதான் நல்லதா, என்னதான் நீ நிரூபணம் பண்ணாலும், என்னதான் அது பர்ஃபெக்டா இருந்தாலும், குருஷீட பரம்பரையாவே இருந்தாலும் எங்களுக்கு அதில் தான் மனசு லயிக்குது. எது அந்த பிரம்மஸ்ரீ சுவாமி வாக்கில் இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே ஸ்லோகம் அப்படியே ஸ்லோகத்தோட படிச்சு அந்த கோர்வையா அந்த கதைகளை படிக்கிறது தான் என்னவோ சுவாரஸ்யமா இருக்குது. அதை மட்டும் என்னால் அதை விட முடியல. இப்போ அந்த பாகவதம் பத்தி பேசணும்னு நினைச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. அது என்னதான் வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதுல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆகர்ஷண சக்தி அந்த பாகவதத்துல.
இல்லைன்னா இவ்வளோ மகாத்மாக்கள் இந்த பாகவத நான் புதுசாக அனுபவிக்கிறேன்னா, எனக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பாகவதர்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. அவ்வளவு பாகவதர்கள் இதை சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த பழத்தை நிகம கல்பதொரோர் கலிதம் பழம். இந்த பழம், இந்த தோல் இல்லாத கொட்டல இந்த ரசமாலயமாகிய இந்த பாகவத ரசத்தை எத்தனை பேர் வாக்குல பருகி நம்மளுக்கு உச்சிஷ்டமா கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இந்த ரசத்தை சுவைச்சிருப்பாங்க. இந்த பாகவத மூலபாராயணத்தை, இந்த மூலபாராயணத்தை, இந்த ரசமாலயத்துல எத்தனை பேர் மூழ்கி இருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இந்த பாகவத இந்த ரசத்தை சுவைச்சிருப்பாங்க. இந்த வேதத்துடைய சாரமாகிய இந்த பழத்துடைய சார, இந்த பாகவத பழத்தினுடைய சார எத்தனை மகாத்மா, எத்தனை கோடி மகாத்மாக்கள் சுவைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது முதல் சுவைச்சு கொடுத்ததுன்னா கிளி கொத்தனை பழம். யாரு? சுகாச்சாரியார் தான் அதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பழுகிறோம், ஆனா இன்னும் ரசம் குறையில. எவ்வளவுதான்பா ரசம் இருக்குன்னா அது பாட்டுக்கு இருந்துனே இருக்கும் ரசம். நீங்க இன்னும் பின்னாடி வர பக்தர்கள்லாம் கூட இன்னும் லட்சக்கணக்கான வருஷத்துல கூட பக்தர்கள் வராங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாகவதம் சுவையா இருக்கும். இல்ல 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராமாயணம் இன்னைக்கு சுவையா இல்லையா படிக்கும் போது? அது மாதிரி எவ்வளவு பேருக்கு வேணாலும் கொடுக்கும் இந்த ரசம். எவ்வளவு பேருக்கு கொடுக்குறது அது ஆகாது. மேலும் மேலும் இன்னும் கொடுத்துனே இருக்கும். அது பாட்டு ரசம் ஆலயம். அப்படியேப்பட்ட இந்த பாகவதம், பக்தர்களுடைய சரித்திரம், பிரகலாத சரித்திரம், துருவனுடைய சரித்திரம், பரிஷத்துடைய சரித்திரம், சுகாச்சாரியுடைய சரித்திரம், வியாசருடைய சரித்திரம், நாரதருடைய சரித்திரம், அடேங்கப்பா இந்த பாண்டவருடைய சரித்திரம், குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, குருதேசத்து பெண்களுடைய ஸ்துதி, சுகஸ்தவம், சுகஸ்துதி, அடேங்கப்பா எவ்வளோ கதைகள். கலிநிக்கிரகம் பண்ணி கலிபுருஷனை அடக்கி வச்சு, அதுக்கு பிறகு பிராமண சாபத்தின் மூலமாக கங்கை கரைக்கு வந்தது பரிசுத்த மகாராஜா. சுகாச்சாரியர் வாக்குல அருமையான கேள்விகளை கேட்கிறார். வரியான் கேஷத்தே பிரச்சனை, உயர்ந்த கேள்விகளை கேட்கிறாரு. யாரு? சுகாச்சாரியரே சொல்றாரு, வரியான் கேஷத்தே பிரச்சனா, உன்னுடைய கேள்விகள் சிறந்த கேள்விகள். அந்த வான்ற சப்தம் அமிர்த பீச்சம். ரெண்டாவது ஸ்கந்தத்துல தான் சுகாச்சாரியுடைய பேச்சே ஆரம்பிக்குது. அதுல முதல் ஸ்லோகம் வரியான், வான்றது அமிர்த பீஜமா. அந்த வான்ற சப்தம் வரியான் ஏஷதே பிரஸ்னா பிரியோ லோகஹிதம்ன்றப்பா. அதனால நீ உலகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்குது உன்னுடைய கேள்வி. இப்ப நான் நீ கேட்ட கேள்வினால் நான் பாகவதம் சொல்ல போறேன். இந்த பாகவதம் உலகத்துக்கே நன்மை அளிக்க போகிறது. அதனால் லோகஹிதம்ன்றப்பா அப்படின்ற. யாரு? சுகாச்சாரியார். வரியான் உயர்ந்த, அதான் ஆத்மவித் சம்மத பும்சாம் சோதவியாதிஷி எப்பரக, ஆத்மவித்துக்களுக்கு சம்மதமான கேள்விகளை கேட்டியப்பா நீ அப்படின்ட்டு பரிசுத்து கேள்வி கேட்டவங்களை புகழ்றாரு. கதை சொல்றவங்கள கேட்கறவங்க புகழ்வாங்க. கதைக்கு கேள்வி கேட்ட பரிசுத்த சுகாச்சாரியர் புகழ்ந்தார். அந்த வரியான உயர்ந்த, ஆரம்பத்திலே உயர்வான நிலைக்கு தூக்கி போயிட்டார் நம்மள சுகாச்சாரியார். அவர் 2வது ஸ்கந்தத்தில் தான் அவருடைய வாக்கு எழும்புது. அது முதல் வார்த்தை வரியான்ற பதம். அதுல வான்ற சப்தம் அமிர்த பீச்சம். அமிர்தத்தை வர்ஷிக்கிறாருன்னு அர்த்தம். முதல் எத்தவனே அமிர்த பீச்சம். அந்த அமிர்த பீஜத்தை வர்ஷிக்கிறாருன்னா நம்மளுக்கு அமிர்தத்தை வர்ஷிக்கிறார், இந்த பாகவத அமிர்தத்தை வர்ஷிக்கிறாருன்னு அர்த்தம். வர்ஷிக்க போறாருன்னு அர்த்தம். வர்ஷிச்சிட்டார், நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அப்போ மகான்கள் வாக்குல வரக்கூடிய ஒரு அக்ஷரம் கூட அமிர்த பீஜமா இருக்குது பாருங்க, யோசிச்சு. அது வான்ற சப்தம். அது வழியாது அப்படி ஆரம்பிக்கிறார். வால்மீகி வாக்குல தபஸ்வாத்தியாயன் தாண்டது பாண்டது. இது காயத்ரியினுடைய அக்ஷரம் சொல்லுவாங்க இல்லையா, தப்பன்ற பதம். அந்த தபஸ்ன்ற வார்த்தை முதல்ல வருது. அதனால மகான்கள் வாக்குல வர்றது ஒன்னொன்னும் நம்மளுக்கு பெரிய விஷயத்த நம்மளுக்கு, அதாவது உயர்ந்த விஷயம். அதான் வரியான். அந்த சொல்லும் போதே வரியான்றதா உயர்ந்த விஷயத்தை தான் பேசுறாரு. அப்போ சுகாச்சாரியார் அந்த அமிர்தத்தை, உயர்ந்த அமிர்தத்தை நம்மளுக்கு வர்ஷிக்கிறார். அதே மாதிரி வால்மீகி தபஸ் தான் தன்னுடைய தனர்கள் தன்னுடைய செல்வத்தை அங்க வைக்கிறார். தபஸ் வார்த்தை முதல் வரும்போதே பாருங்க, தபஸ்வாத்தியாயன் அர்த்தம்.
அது அது எப்படி மகான்களுக்கு அப்படி வருதுன்னா, அது பகவானே அந்த மகான்கள் வேற இல்ல, பகவான் வேற இல்ல. அந்த வால்மீகி அல்ல, ராமரே தான் அப்படி ஃபர்ஸ்ட் அந்த அடி அதுதான் முதலடியா வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பகவானுடைய திட்டம். அப்போ தபஸ்வாத்தியாயன்னு இருந்தாங்க. ஏன் இங்க தபசப்த வைக்கணும் அப்படின்னா, அதுதான் தனம். இந்த ராமாயண பாராயணமே தபஸ் கூடும், உயர்ந்த தபஸை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம். தபஸ்வாத்தியாயன்னு அர்த்தம். தபஸ்வி வாக்விதாம்பரம், தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்னு எல்லாம் பாராயணம் பண்ணி மனப்பாடம் ஆயிடுது நிறைய ஸ்லோகங்கள். ஏன்னா வேணாங்க, அவங்களுக்கு புரியுங்க, நம்மளுக்கு எல்லாமே புரியுங்க. இப்போ நேற்று நான் ரிஷபதேவருடைய உபன்யாசம் ஏதோ நான் பெருசாலாம், இப்போ ரிஷபதேவருடைய உபதேசம் நம்ம சொல்லணும், அது பெருசாலாம் நான் பெரிய அர்த்தம்லாம் நான் ஒன்றும் சொல்லிடல. சிம்பிளாக எனக்கு ஏதோ மனசுல தோன்றதை அப்படி அடிச்சு விட்டேன், அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு கரெக்டோ தப்போ எனக்கு தெரியாது. தப்புகள் நிறைஞ்சா கூட பரவாயில்ல, பகவானை பத்தி பேசினேரு. அதுவும் இந்த பாகவத்தில் உள்ளதை பேச, பகவான் என்ன தோன்ற வைக்கிறானோ ஹிருதயத்துல அதை அப்படியே பேசுறேன், அவ்வளவுதான். அது தப்போ சரியா எனக்கு தெரியாது. மொத்தம் நல்ல விஷயமா சொன்னேன், அது மட்டும் சந்தோஷம். பாகவதத்தை பத்தி பேசணும், அந்த பாகவதத்தை பத்தி பேசுற பாக்கியம் கிடைச்சது, அப்படி அது ஒரு திருப்தி எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கு கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை என்னன்னா, அது தப்போ சரியோ எனக்கு தெரிஞ்சதை, என் மனசுல தோணுன அர்த்தத்தை அந்த மூலப்பாராயணத்தில் உள்ள ஸ்லோகத்தை வச்சு நான் சொன்னேன். அது யாருக்கு எப்படி புரிஞ்சுதோ, எப்படி எடுத்துக்கினாங்களோ, அது தப்பா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, பகவான் என்ன இங்க ஹிருதயத்துல தோன்ற வைக்கிறானோ அதை அப்படியே சொல்றான், அவ்வளவுதான். என்னவோ நேற்று பார்த்தா ரிஷபதேவருடைய உபதேசம் படிக்கணும்னு தோணுச்சு, திடீர்னு தோணுச்சு, படிச்சேன். எங்கேயோ கேட்டது 25 உபாயங்கள் பிரம்மசுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு, அதுதான் அதை வச்சு அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். அது சரியா தப்ப நம்மளுக்கு தெரியாது. அந்த சத்திரியக்கு பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டா அப்புறம் சத்திரியக்கு அவளை அது என்ன ஸ்லோகம், அது பிராண இந்திரிய ஜெயன் சத்திரியக்கு. அது அசம்பிரமாதேன்னு, அதாவது கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாம தட்டு தடுமாறாம தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் இந்த உபாயங்களை, இந்த 25 உபாயங்களை அப்படின்னு சொல்றாரு. அசம்பிரமாதேன்னு அருமையான பதம். ஆனா உண்மையா நான் சொன்னது அர்த்தம் தப்பு இல்லை, இருந்தாலும் ஏதோ தப்பா நான் சொன்ன அர்த்தம் ரிஷபதேவருடைய உபதேசம் தப்புன்னு நான் சொல்றேன், தப்பு இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது தப்பா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்லி விட்டேன். அப்பா சொல்றார், சத்திரியக்கு நீ அங்க வரும். ஓகே பிராணேந்திரிய ஆத்மா அபிச்சயேன சத்திரியக்கு. பிராண இந்திரியங்களை, பிராணனை ஜெயிக்கணும், இந்திரியங்களை ஜெயிக்கணும், ஆத்மா மனசை ஜெயிக்கணும். சத்திரியக்கு பரிபூர்ணமாக ஜெயிக்கணும். அப்போ பிராணனை அடக்கணும், மனசை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும். இந்திரியங்களை பகவத் சேவையினால அடைக்கலாம், மனசை பகவானுடைய தியானத்தினால அடைக்கலாம். மனசு அடங்கினாவே பிராணன் அடங்கிடும், பிராணன் அடங்கினாவே மனசு அடங்கிடும். அதனால தனியா பிராணாயாமம் பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனசு அடங்கிச்சுன்னாவே சூப்பர் தான். இங்க ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா யமேன வாச்சாம்னு பதம் இருக்குது. யமேன வாச்சாம்னா வாக்கு அடக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வாக்கு அடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, வெறுமனே மௌனமா இருக்கிறது இல்லை, பகவத்கதையை தவிர மற்ற விஷயங்கள்ல பேசாம இருக்கிறது தான் உண்மையான மௌனம். நல்லா புரிஞ்சுக்கணும். மௌனம்னா சுத்தமா பேசாம இருக்கிறது இல்லை, பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயத்தை பேசாம இருக்கிறதே சிறந்த மௌனமாக மகான்கள் சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால யமேன வாச்சாம் அப்படின்னா மௌனம். வாக்க மௌனம்னு இங்க படம் போடல பாருங்க, வாச்சாம் தான் போடுது. யமேன வாச்சாம் வாக்க அடக்கணும்னு சொல்லி. அப்படின்னு என்ன, பகவத் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்தையும் பேசாத,
அப்படின்னு அர்த்தம். வாக்காடுக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அருமையான விஷயம். இந்திரியங்களை எப்படி அடக்கிறது? பகவானுடைய சேவையில், பகவானை பார்க்கறது, பகவானுடைய கதைகளை கேட்கறது, வாக்குல பகவான் நாம சொல்றது, காதில் பகவான் கதைகளை கேட்கறது, கண்களால் பகவானை தரிசனம் பண்ணுறது, பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறது, புஷ்பங்களை போகுது, கைகளால் கால்களால் அவனுடைய கோயில்களுக்கு தேடி போகிறது, இல்லை நம்ம வீட்டிலே பூஜை பண்ணுறோன்னா அவனுக்கு தேவையான பழம் புஷ்பங்கள்லாம் வாங்கினதுக்காக கால்களை கடுகி போகிறதுக்கு பயன்படுத்துறது. இது மாதிரி எல்லாமே நம்ம இந்திரியங்கள்லாம் பகவத் சேவையில் ஈடுபடுத்துது. அதான் மத்கர்ம பிகி அப்படின்னு ஒன்று பதம் இருக்கு. என்னுடைய செயல்களை தவிர வேறு எந்த செயல்களும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா உலக விஷயமான செயல்கள் பகவானை மறக்கச்சிடும். ஆமாம். அப்புறம் எப்படி நம்ம சூட்சும சரீரத்தை அழிக்க முடியும்? அதை படித்ததே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அர்த்தம் சொல்லிட்டேன். ஆனால் அதை நிறுத்தி நிதானமாக நம்ம படித்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு நினச்சி பார்த்தா நிறைய விஷயம் நம்ம கடைப்பிடிக்காமல் இருந்திருப்போம். அப்போ அதெல்லாம் கடைப்பிடிக்க நாம் பிரயத்தனம் பண்ணணும். ஒரு பதம் ஒன்று இருந்தது பாருங்க, சர்வத்திர ஜந்தோர் வியசனாவகத்தியா. எந்த லோகத்துக்கு போனால் பிரம்மலோகம் வரைக்கும் எங்கே போனாலும் நமக்கு துன்பங்கள் தொடர்ந்து வந்துனே தான் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு உபாயமா. ஜிஹாசையா தேக கேகாத்ம புத்தே. இந்த ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம் ஆகி வச்சு இப்போ அப்படியே புஸ்தகம் மூட்டு படிக்கிறேன், புஸ்தகம் மூட்டு சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம், இதை பற்றி பேச பேச அந்த ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம் ஆகி வச்சு வரும். வீட்டை பற்றி உடம்பை பற்றி உள்ள பட்டுதலை விடணும்னு ஆசைப்பட்டாவே அது ஒரு உபாயமா. 25 உபாயத்தில் ஜிஹாசையா தேக கேகாத்ம புத்தே. ஜிஹாசையா வேற, ஜிக்ஞாசையா வேற. ஜிக்ஞாசுன்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போ அத்தியாத்ம யோக நிஷ்டையா அதையும் சொல்லிருக்குல்ல, சரியா பார்க்கலாம். அத்தியாத்ம யோக நிஷ்டையால அத்தியாத்ம யோகேன. அந்த யோகம் அத்தியாத்மன்னா ஆத்ம விசாரம் பண்றது. நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய அம்சம். நான் பகவானை போல சச்சிதானந்த ஸ்வரூபனா இருக்க வேண்டியவன். நான் இப்படி பஞ்சபூதங்கள் உள்ள 6 இந்திரியங்களால சஷ்டான் இந்திரியானி கஷ்டதி. இது 6 இந்திரியங்கள்ல மனசோடு கூடிய 6 மனசோடு சேர்த்து 6 இந்திரியங்கள். இந்த 6 இந்திரியங்கள் கொண்ட இந்த தேகத்துல நானே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துன்பப்பட வேண்டிய. நானும் பகவானுடைய அம்சமா, பகவான் போல சச்சிதானந்த ஸ்வரூபனா ஆனந்தமா இருக்க வேண்டியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அத்தியாத்ம யோகேன. இதெல்லாம் எப்படி இந்த அத்தியாத்ம விசாரம் பண்ணணும்னா விவிக்த சேவையா, தனிமையில் இருந்தாதான் இதெல்லாம் யோசிக்க தோணும். நல்ல விஷயங்களை இப்போ இந்த கேட்ட விஷயங்களை இப்போ நம்ம என்ன பண்றோம், நேற்று படித்தோம், நேற்று உபன்யாசம் வந்தேன், இன்னைக்கு விசாரணை பண்றோம். இப்போ நேற்று சொன்னதே இன்னைக்கு அப்படியே விசாரணை பண்றோம். விசாரணை பண்ணாவே போதும், சூப்பரா இருக்கும். மத்கதையா நித்தியம், அது ஒரு உபாயமா சொல்லியிருக்காரு. என்னது? மத்கர்ம பேர் மத்கதையாச்ச நித்தியம் மத் தேவ சங்காத் குணகீர்த்தனான்மை. அதுதான் மெயின். பக்தர்கள் வாக்குல மத்தேவ, என்னையே இஷ்ட தெய்வமாக கொண்ட, மத்தேவ என்னை தேவனாக கொண்ட, அதாவது என்னை இஷ்ட தெய்வமாக கொண்ட கிருஷ்ண பக்தர்கள் வாக்குல கிருஷ்ண கதையை கேட்கணும், ராம பக்தர்கள் வாக்குல ராமாயணம் கேட்கணும். அப்படி அர்த்தம் இங்க. மத்தேவ சங்காத் குணகீர்த்தனான்மே, அதான் மெயின். பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணா அது கிருஷ்ண பக்தர்கள் வாக்குல நீங்க பாகவதம் கேட்டாதான் அது அருமையா இருக்கும். அந்த பாகவத நிஷ்டையில் இருக்கணும், அந்த பாகவத பித்தரலா இருக்கணும். அதான் இப்ப சனகாதி முனிவர்கள் வாக்குல பாகவதம் கேட்டா கதை ஏக பானம், அதாவது பாகவதத்தை மாத்திரம் நிசேஷ சேஷ முககீத கதை ஏக பானகா. ஆதிசேஷன் வாக்குல கதை 1000 நாட்கள கதை சொன்னாராம். யாரு? ஆதிசேஷர். யாருக்குள்ள? சனகாதி முனிவரத்துல 1000 நாட்கள சொன்ன கதை ஒரே கதை தான், பாகவதத்தை மாத்திரம். கதை ஏக பாகவதத்தை மாத்திரம் பானம் பண்ணாங்களாம். யார்? சனகாதி முனிவர்கள். யார் வாக்குல? ஆதிசேஷன் வாக்குல கேட்டாங்களாம். அப்போ பாம்புன்னா
வாக்குல விஷத்தை தானே கக்கும். இதுல பாம்புனா வாக்குல விஷம் கக்கும். ஆனா ஆதிசேஷன்ற பாம்பு வாக்குல என்ன கக்குச்சு அப்படின்னா அமிர்தத்தை கக்குச்சான். நிக்ஷேஷ சேஷ முக கீத கதைக்கு பானாக. அப்போ பௌதிகமான பாம்பு இல்லை அவர் சச்சிதானந்தமாகிய தெய்வீகமான ஆதிசேஷன் நாகம். யாரு? ஆதிசேஷன் பகவானுடைய படுக்கை. சாக்ஷாத் லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷ பகவான் பலராமர். அப்போ அவர் எப்படி தெய்வீகமானவர். அப்போ அவர் வாக்குல இருந்து வர்றது அமிர்தமா இருக்குமே தவிர விஷமாக இருக்காது. நம்ம சாதாரண பாம்பு இது பௌதிகத்துல அது விஷமா மாற்றப்படுது. இப்போ பாலுறவு இந்த பௌதிகத்துல கலங்கப்பட்டதா இருக்குது. ஆனா கிருஷ்ணத்துல உள்ள ராதா லலிதா கூட கிருஷ்ணன் என்ஜாய் பண்றது தூய உணர்வு. அதுக்கு ஆப்போசிட் இங்க கலங்கப்பட்ட உணர்வு பௌதிகத்துல தம்பதிகளுடைய உணர்வானது இல்லையா. இது கலங்கப்பட்டது, இது காம உணர்வு. ஆனா ஆன்மீகத்துல அதுதான் தூய உணர்வு. யாரு? கிருஷ்ணனுக்கு ராதைக்குள்ள உணர்வு பௌதிகமான கலங்கமற்ற தூய உணர்வு. அது மாதிரி அதே மாதிரி ஆதிசேஷன் சாதாரண பாம்புல வாயில கட்டா விஷத்தை கக்கும். ஆனா ஆதிசேஷன் வாக்குல கக்குனா பாகவதமா கக்கு வரான், பாகவத அமிர்தமா கக்கு வரான். அப்போ அதை பானம் பண்ணுமா. இப்ப நம்ம விஷத்தை பானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா ஆதிசேஷன் வாக்குல வர பாகவதத்தை பானம் பண்ணாங்களாம். யாரு? சனகாதி முனிவர்கள். அதுதான் சொல்ல கதை ஏக பானக. ஆதி நிசேஷ சேஷ மிச்சமில்லாம அந்த ஆதிசேஷன் வாக்குல பாகவதத்தை பருகினார்களாம். அப்ப பாம்பு வாயிலிருந்து விஷம் தானே, அதை பருகலாமா? பருகுனா நம்மளுக்கு ஆபத்து. ஆனா அது நீ பௌதிகமான பாம்பு, புரியுதுங்களா? அது கார்கோடகம் விஷம் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த விஷம் அது பௌதிகமானது. இங்க ஆன்மீகமான விஷயம். இது ஆன்மீகமான பாம்பாகிய ஆதிசேஷன் வாக்குல இருந்து என்ன வரும்னா பாகவதம் தான் வருமா. அவர் வாக்குல வரக்கூடிய இதுல என்னன்னா விஷம் இல்லையா, அமிர்தம். இந்த பாகவதத்தை பானம் பண்ணாங்களாம். அவர் வாக்குல இருந்து வரக்கூடிய அந்த பீயூஷம், அந்த பாயாசம், அந்த அமிர்தத்தை பானம் செய்தார்கள். யாரு? சனகாதி முனிவர்கள். அப்போ அந்த பானம் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன? இப்போ ஒரு பாம்பு வாயிலிருந்து விஷத்தை நம்மள மேல பாய்ச்சிச்சுன்னா அந்த விஷத்தினால நம்ம உடம்புலாம் நீளமாயிடும் இல்லையா, உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஆனா அந்த விஷத்துடைய பாதிப்புனால நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஆனா நிசேஷ சேஷ முககீத கதைகமான இங்க ஆதிசேஷம் வாக்குல பருகின இந்த பாகவதத்தை பருகினால் நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா பிரேம பிரகாச ஹிருதயே. அந்த பிரேம பிரகாசமான ஹிருதயம் நமக்குள்ள உண்டாயிடுமா. பௌதிகமான பாம்பு விஷம் நம்மளுக்கு என்ன பாதிப்பு உண்டாக்கிடும்? உடம்புல நீளமாக்கிடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். இது ஆபத்து. இது ஆப்போசிட். ஆதிசேஷன் வாக்குல கேட்கறதுக்கு இப்ப பௌதிகமான பாம்புடைய விஷம் தீண்டப்பட்டா அது நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, விஷம் உடம்புலாம் நீளம் பாஞ்சிடும் இல்லையா. இது ஆபத்து. இதுக்கு ஆப்போசிட்டா நேர் எதிர்மாறாக ஆதிசேஷன் வாக்குல வரக்கூடிய அமிர்தத்தை பானம் பண்ணா நமக்குள்ள என்ன ஒரு பாதிப்பு உண்டாகும்னா பிரேம பிரகாச ஹிருதயம் உண்டாயிடுமா. கிருஷ்ண பிரேமன்ற பிரகாசம் நமக்குள்ள பிரகாசம் அப்படியேப்பட்ட ஹிருதயம் நமக்குள்ள உள்ளம் உருகிற அந்த கிருஷ்ண பிரேமையில அப்படியே பித்து பிடிச்சிடுமா. அதனாலதான் சனகாதி முனிவர்கள் ஆதிசேஷன் அப்படிப்பட்ட சிறந்த குருநாதர் வாக்குல பாகவதம் கேட்டதுனால ஆதிசேஷனுடைய சிஷ்யர்களாகிய சனகாதி முனிவர்கள் அப்படி பாகவதம் கேட்டதுனால அவர்கள் லீலாமிருத ரச உண்மத்தனா பித்து பிடித்தவர்கள் ஆனார்களாம். அந்த பித்து நம்மளுக்கு பிடிக்கணும். அதுக்குதான் நாரதர் என்ன பண்ண சனகாதி முனிவர்ல ஸ்தோத்திரம் பண்ற இந்த ஸ்லோகத்துல நிசேஷ சேஷ கதையேக பானாக பிரேம பிரகாச ஹிருதயே. அந்த பிரேம பிரகாச ஹிருதயம் பெற்றவர்களாச்சே நீங்க. அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த பாகவதத்துடைய பாதிப்புனால உங்களுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாச்சு? பிரேம பிரகாச ஹிருதயம் உண்டாச்சு. அது எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணம் கதோஸ்மி. அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எங்களுக்கும் கொடுங்க, நீங்க அனுபவிச்சா மட்டும் போதாது அப்படின்ட்டு நாரதர் கேட்கிறார். அதுக்காக உங்களை நான் சரணம் அடைகின்றேன், சரணம் கதோஸ்மி அப்படின்னு நாரதர் பிரார்த்தனை பண்றாரு. அதெல்லாம் பதமா படிச்சு அனுபவிச்சோம்னா காலம் டைம் போறதே தெரியாது. அந்த பாகவதத்துல அப்படி பித்து பிடிக்கணும்.
அவ்வளோ பேரானந்த நிலை நமக்குள்ள சித்திக்கும். பிரேம பிரகாஷ கிருதையே சரணம் கதோஸ்மி பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேவன சத்சங்கமம் லபதே புருஷோ யதாவை. அதனால இந்த பாக்கியம் இருந்தாதான் இது மாதிரி பாகவதத்தில் உள்ள சத்சங்கம் இல்லை. நீங்க மகாத்மியம் மட்டுமே படிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு. நீங்க இந்த மூலப்பரான என் கால இதான் சொல்ல என் கால மாட்டிக்கிச்சு. இது பாகவத புஸ்தகம் என் கால நல்லா சிக்கிக்கிச்சு. நான் விட மாட்டேன். நான் அதுகளை மாட்டிக்கணும்னா பாகவத்துக்கள் நான் மாட்டிக்கணும்னா இல்லாட்டி பாகவதம் என் கால மாட்டிச்சான்னு தெரியல. ஆனா பிரிச்சு மேய்ஞ்சிட வேண்டியதான். பிரிச்சு மேய்னா பேப்பர் பிரிச்சு பார்த்து அதுல மேய வேண்டியதுதான். என்ன மேயணும்? அது உள்ள ஸ்லோகங்களை மேய வேண்டியதுதான். எப்படி புல்லு மேயுதோ மாடு, அது மாதிரி இந்த ஸ்லோகங்களை அப்படியே மேய்ஞ்சு தள்ளிடணும். நல்லா சாப்பிடணும். அந்த ஸ்லோகங்களை படிச்சு நல்லா அனுபவிக்கணும். ஸ்லோகமா பதமா அனுபவிக்கணும். சுவாது பதே பதேன்னு. அதாவது ஒரு பாகவத நம்மளுக்கு தெரியலங்க. நம்மளுக்கு என்னங்க தெரியுது? பாகவத மகாத்மியம் 6 அத்தியாயம் சொல்றோம். இந்த 6 அத்தியாயம் கூட ஃபுல்லா இல்லையா? இந்த சாண்டில்ய மகரிஷி சித்திரகூடத்துல இந்த கோகர்ணனுடைய கதையை மாத்திரம் படிச்சு பிரம்மானந்த பரிப்புலதா பிரம்மானந்தத்துல மூழ்கி போறாராம். அப்ப நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? நம்ம பாகவதம் அவங்களுக்கு பிரம்மானந்தமா இருக்கக்கூடிய இந்த பாகவதம் நமக்கு கண்ணில் கூட தென்படலையே. இந்த பாகவதம் அவ்வளவு சுவைக்கலையே. இந்த பாகவத்துல நம்ம ருச்சி கூட ஏற்பட மாட்டேங்குது. பாகவத்துல இன்ட்ரெஸ்டே வர படிக்கணும்ன்றது எண்ணம் கூட தோண மாட்டேது நம்மளுக்கு. டிவி பார்க்கணும்னா ஓடுறோம். எங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிடணும்னா உடனே மூட்டை கட்டின்னு ஓடுறோம். உடனே போட்டு ஆர்டர் பண்ணி டெலிவரி பாய் வர சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். ருச்சியா சாப்பிட்றான். அதில் மும்முரமா போறான் மனுஷன். துன்றதில்ல, ருச்சியா சாப்பிட்றதில்ல, கண்ட காட்சிகளை பார்க்கறதில்ல, உலக விஷயத்த அனுபவத்துல அங்கங்க ஓடுறான். ஆனா இந்த பாகவதம்னு பார்த்தா மனசு அப்படியே ரமிக்கணும். பாகவதம்னு சொல்லும் பொழுதே வாக்கு ரமிக்கணும், வாக்கு திட்டிக்கணும், மனசு ரமிக்கணும். ஆனா நம்மளுக்கு அப்படி ஏற்பட மாட்டேங்குது. ஆனா பாகவதம் வேணாமா, பாகவத மகாத்மியம் கூட ஃபுல்லா வேணாமா. இந்த துந்துகாரி கதை மட்டும் படிச்சுட்டு பிரம்மானந்தத்துல மூழ்கி போறாராம் சாண்டில்ய மகரிஷி. அப்போ அவர் ஏன் பக்தி சூத்திரத்தை எழுத மாட்டாரு? 2 பேர் பக்தி சூத்திரத்தை, நாரதர், சாண்டில்யர். அப்ப பக்தி சூத்திரத்தை எழுதினவர் அவர். அப்ப அவர் எப்படி பக்தி பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. இந்த பாகவத மகாத்மியத்துல துந்துகாரி கதை மட்டும் துங்கபத்ர நடு ததே துங்கபத்ர அதிகாரி பக்கத்துல வாழ்ந்த ஆத்மதேவர்னு கதை ஆரம்பிக்குது. ஏமானவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்கா குரோதாக்னி தக்தா குடிலாஸ்ட காமினகா சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சனகாதி முனிவர்கள் சனகாதி முனிவர்கள் சொல்றாங்க இல்லையா? அப்படியாப்பட்ட பாவிகள்லாம் கூட இந்த பாவனமாகிறார்கள். இந்த சப்தாக யக்ஞத்துல பாகவதம் கேட்டாங்கன்னா அப்படின்னா யக்ஞேன கலோ புனந்திதே, கலியுகத்துல புனிதமடையத்துக்கு இதை விட ஒரு சிறந்த சாதனை கிடையாதான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே ஆரம்பிச்சு ஆத்மதேவர் கதை சொல்றாரு இல்லையா? சொல்லிட்டு அப்படியே துந்துகாரி கதை, அவன் கோகர்ண கதைலாம் சொல்றாரு இல்லையா? அந்த கோகர்ணனுடைய பாகவதம் கேட்டு துந்துகாரி கரையர்னு இதுல என்னங்க இருக்குது, இதுல என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுல கோகர்ணன் உபதேசம் இருக்கு, ஆத்மதேவருடைய வைராக்கியம் இருக்கு. அதே சமயத்துல அந்த யதி என்ன ஒரு அருமையான விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த துந்துலி என்ன மாதிரி கபடங்கள்லாம் பண்ணா. இந்த கதையெல்லாம் படிக்கும் போது அப்போ இந்த பாகவதத்துல சனகாதி முனிவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த கதையை. அப்போ துந்துகாரியுடைய உபதேசங்களை பாருங்க. கோகரனுடைய உபதேசங்கள் யாருக்கு? ஆத்மதேவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அருமையான உபதேசம். அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசுகித்வா சேவா கதா ரசமாக ரசமா இருக்கும். அதெல்லாம் அந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது அப்படி கோகரனுடைய உபதேசம், அந்த கோகரனுடைய கதை, அந்த துந்துகாரனுடைய உபதேசம். அப்புறமா விஷ்ணு தூதர்கள் ஒரு உபன்யாசம் பண்றாங்க. அப்பா விஸ்வாச குருவாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்வ பாவனா அப்படின்லாம் உபதேசம் பண்றாங்க. நிஷ்டலா மனோதோஷ ஜெயச்செய்வ நிஷ்டலா மதிஹி கதைய திருடா மதிஹி. அப்படி திருஷ்டமான மதியோட பாகவதம் கேட்கணும். இந்த தகுதிகள்லாம் துந்துகாரிக்கு இருந்தது. அதனால அவனுக்கு விமானம் வந்தது.
மறுபடியும் நீங்க இந்த தகுதிகளோட பாகவதம் ஏற்பாடு பண்ணுங்க, நிச்சயமா அடுத்த வருஷம் விமானம் வரும் அப்படின்ட்டு விஷ்ணுதூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க. கோகர்ணன் மறுபடியும் பாகவதம் ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணனே பிரத்யட்சமா வந்து கோகர்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அத்தனை பேருக்கும் விமானம் வந்து அவ்வளவு பேரும் வைகுண்டம் போனாங்களாமே. கோலோகத்துக்கு போனால கோலோகம் கோபவல்லபம் கோகர்ணன் அப்படி கோன்னு வரும் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு. அதுல பார்த்தா அந்த கோபாலே வந்து அழிச்சு போனாலாம் யாரு கோகர்ணன். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. இதெல்லாம் சத்தியம்னு நம்புறவங்களுக்கு தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். இது ஒரு பொய் கதைன்னு சொன்னா இதை பத்தி எடுத்து கூட பேச மாட்டான். இது ஒரு சும்மா கட்டுக்கதைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது எடுத்து கூட பேச மாட்டாங்க. அதே கட்டுக்கதை அது போய் நம்ம என்னத்த பேசுறது, அதே கட்டுக்கதை அதை போய் நம்ம எடுத்து பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா இது உண்மை நம்புறவங்களுக்கு இதை பார்த்து அதிசயப்படுவான், ஆச்சரியப்படுவான், மனசுக்குள்ள ரமிப்பான். இந்த கோகர்ணன் பகவானே வந்து கோலோகத்திலிருந்து வந்து கோகர்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அத்தனை பேருக்கு விமானம் வந்து வர வச்சு, கண்ணு தெரியாதவன், குருடன், முடவனா இருக்கிறவன் அவங்களுக்கெல்லாம் திவ்ய சரீரம் கிடைச்சு அவர்களுக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு அங்கஹீனம், கண்ணு தெரியாம கண்ணு வந்துச்சு, பாகவதம் கேட்டா கண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அதிசயமான நினைப்போம். அதுவே பெரிய அதிசயமா நினைப்போம். அதெல்லாம் வேணாம், எதுக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும், அப்ப மறுபடியும் பிறப்ப எடுப்பியா? வேணாம். உனக்கு பிறவியே இல்லாம திவ்ய சரீரத்தோட வைகுண்ட கோலத்துல இருக்கிற அந்த வைகுண்ட தெய்வீகமான சரீரத்தோட இனிமேல் நீ பிறப்பே இல்லாம பிறந்தாதானே கண்ணு தெரியாம போறது, கை முடம் கால் முடமா போறது. இப்ப கை கால் வந்துச்சுன்னா பாகவதம் கேட்ட பலன் அப்படின்னு ஆயிடுமான்னா அது அப்படிப்பட்ட அல்ப பலனை கொடுக்குது. இந்த கை மட்டும் வருது, கால் மட்டும் வருது, கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரியுது அப்படின்ட்டு இந்த அல்ப பலன் கொடுக்கும் அந்த புராணம் இல்லை. இது மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்திய பாவன் இது எப்பொழுதும் ஆனந்தமாக நித்தியமாக மறுபிறப்பே இல்லாத எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இது. நீ இதுக்கு மேலதான் உனக்கு வாழ்க்கையே இருக்குது. பகவான் கூட வைகுண்டத்துக்கு போயிட்ட பிறகு, வைகுண்டம் போயிட்ட பிறகு இறந்துட்டோம் அப்படின்னு வாழ்க்கை இல்லை, அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு மேலதான் இனிமேல் தான் நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை தொடர போற, கிருஷ்ணனோட ஆனந்தமான வாழ்க்கையை தொடர போற வைகுண்ட லோகத்துல. இதுக்கு முன்னாடி நீ பூலோகத்துல நீ பட்ட பாடெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பல பிறவிகள்ல பிறந்து இறந்து அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு எரிப்பட்டு கடிப்பட்டு துன்பப்பட்டு அடிக்கடி எரியப்பட்டு உதப்பட்டு துன்பப்பட்டு எரிக்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டு எவ்வளவு சுடுசுற்கள் வாங்கி கடின கஷ்டம் நோய்களாலும் நொடிகளாலும் கஷ்டப்பட்டு சின்ன அப்படிப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சு பல பிறவிகள்ல துன்பப்பட்டு அதெல்லாம் உனக்கு ஞாபகம். அங்க போனா அதெல்லாம் உனக்கு நினைச்சு பார்த்தோன்னா சே, இப்பதான் பகவானத்துல வந்து மோட்சம் அடைஞ்ச பிறகுதான் வைகுண்ட லோகத்துல இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது அப்பாடா இந்த பாகவதம் கேட்ட பலன் இந்த கோலோகத்துல ஆனந்தமா இனிமேல் தான் உன் வாழ்க்கைய ஆரம்பம். அதாவது சந்தோஷமான வாழ்க்கை இனிமேல் தான் நீ வாழவே ஆரம்பிக்க போற. எப்போ கோலோகத்துல போய் பகவானோட வைகுண்ட ஆனந்தத்தை அனுபவிக்க போற. இப்பதான் உன் வாழ்க்கை செழிப்பாக போகுது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் எத்தனை நாள் பல பிறவிகள் கோடிக்கணக்கான பிறவிகள் பட்ட கஷ்டத்துக்கான ரிசல்ட், அதாவது முடிவு என்னன்னா வைகுண்ட கோலத்துல நீ வாழ்க்கையை ஆரம்பிக்க போற சந்தோஷமா கிருஷ்ணனோட. கிருஷ்ணன் தான் அங்க மணாளன், நீங்களாம் நம்மளாம் மணவாட்டிகள். அப்படியே அவனோட ஆனந்தமாக நாம உல்லாசமா இருக்க போறோம். அப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, புது வாழ்க்கை தொடங்க போறோம். இன்னும் சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பூலோகத்துல துன்பப்பட்டு இருந்தியே, நாய் கடிப்பட்டு பேய் கடிப்பட்டு கண்டவங்களை கண்ட சொல்லு வாங்கிக்கின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி ஏசிக்கின்னு கண்டவங்களை அடி வாங்கிக்கின்னு துன்பப்பட்டுக்கின்னு மெதிப்பட்டுக்கின்னு நோய்களாலையும் நொடிகளால கஷ்டப்பட்டுக்கின்னு அந்த அவ்வளவு சிறை வாழ்க்கை இது. அவ்வளவு ஹிம்சைகள் அனுபவிச்சு பல பிறவிகளை நாயாவும் பேயாவும் பன்றியாவும் புல்லாவும் பல பேர்களை மிதிப்பட்டுன்னு அடிப்பட்டுன்னு உதப்பட்டுன்னு குத்துப்பட்டுன்னு அவஸ்தப்பட்டே அந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பாகவதம் கேட்ட பலனாக இனிமேல் தான் நீ வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. ஆனந்தமாக கோலோகத்துல சந்தோஷமா கிருஷ்ணன், அங்க கிருஷ்ண பக்தர்கள் மட்டும் இருப்பாங்க. அங்க கோலாகலமா கிருஷ்ண கதைகள் பேர் கிருஷ்ணனுடைய புகழ பாடி ஆனந்தமயோ சரீரம், அப்படிப்பட்ட ஆனந்தமயமான சரீரத்துல ஆனந்தப்பட போறோம். புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். அந்த வாழ்க்கை வேணாமா? மறுபடியும் பிறந்து இறந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்னதான் நீ போகலாம், அல்ப சௌக்கியம் பெரிய துன்பங்கள் அனுபவிச்சணும், துக்காலையும் அசாஸ்வதம் அப்படிப்பட்ட மீண்டும் மாம் பிராப்தியாக மறுபடியும் இந்த உலகத்தை விட்டுட்டு
துக்காலயம், இது அசாஸ்வாதம், இது வேணாம். என்ன அடையத்து முயற்சி பண்ணு. என்ன அடைஞ்ச பிறகு மறுபடியும் இந்த துன்பங்கள் உனக்கு கிடையாது. இது சுகாலயம் என்ற இடத்துல வந்துட்டேன்னா, இது துக்காலயம், இந்த பூலோகம். போதும் நீ பட்டதெல்லாம். வாந்தி எடுத்துக்கின்னு பேதி ஆகிக்கின்னு கஷ்டப்பட்டு இருந்தா போதும். எல்லா நோய்களும் அனுபவிச்சிட்டோம், எல்லா துன்பங்களும் அனுபவிச்சிட்டோம். போதுண்டா சாமி, போதுண்டா. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறுக்கும் பாம்பாய் பள்ளியா கண்டவங்களை அடி வாங்கிக்கல, வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு போதுண்டா. எதுக்கு இந்த பிறவிகள்? அப்போ நம்ம அங்க போய் யோசிச்சு பார்த்தோம்னா, இது மாதிரிலாம் பிறவிகள் எடுத்து நம்ம இவ்வளவு துன்பங்கள் பட்டனே. இன்னைக்கு பகவான அன்னைக்கே நம்ம நினைச்சிருந்தோம்னா எப்போ வைகுண்டத்துக்கு வந்துடலாமே, கோலத்து வந்துடலாம். இப்போதான் சௌக்கியமா நிரந்தரமா உனக்கு எந்த வேலைகளும் கிடையாது, எந்த பொறுப்புகளும் கிடையாது, எந்த தலைவலியும் கிடையாது. அதை செய்யணும் இதை செய்யணும், எந்த நிம்மதியா ஆனந்தமா பகவானேன்னு புகழ்ந்து கொண்டே உன் சுபாவமாக பகவானை புகழ்ந்து கொண்டு பகவான் கதைகளை பேசிக்கொண்டு ஆனந்தமா வாசம் பண்ணலாம் கோலக பிருந்தாவனத்துல. வானமா வேணும்ல? அப்ப இன்னைக்கு உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லு, இன்னைக்கு உட்காந்து ராம 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 ராமன்னு சொல்லு, பகவான் பாகவதம் பேசு, பாகவத கதைகளை பேசு. புது வாழ்க்கையை ஜாலியா ஆரம்பிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இனிமேல் பிறப்பே கிடையாது உனக்கு, எந்த சொந்த பந்தம் எல்லாமே பகவான் தான், பகவானுடைய பக்தர்கள் தான். இனிமேல் ஆத்ம பந்துக்கள் தான், சரீர பந்துக்கள் கிடையாது உனக்கு. எல்லாம் கழட்டி விட்டாச்சு, எல்லாம் கனவு கண்ட மாதிரி போயிடுச்சு. சொப்ன சம்ஸ்கிருதம் எல்லாமே அப்படி போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். இது தாண்டா ஒரிஜினல் உலகம், ஒரிஜினல் வீடு, நம்ம சொந்த வீடு. இங்க தாண்டா உண்மையான ஆனந்தம் இருக்கு அப்படின்னு அந்த சச்சிதானந்தத்தை அனுபவிப்பீங்க பாருங்க, கிருஷ்ணனோட உல்லாசமா. அட கடவுளே, அதுக்கு பிறகு அதை இழப்பீங்களா? விடுவீங்களா? விடணும் மனசு வருமா? அப்பா, அதுக்குதான் அமிச்சான் பகவான். ஆரம்பத்திலேயே அங்கதான் இருந்தோம். ஆனா நீ இந்த அனுபவம், உலக அனுபவம் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் அனுபவிச்சான், பாடம் கத்துக்கணும். இப்போ நல்லா சுடுபட்டோம் இல்லையா? இனிமேல் நெருப்பு தொடுவியா? நெருப்பு தொட்டா சுடுதுன்னு தெரிஞ்சது. இப்போ சூடு வச்சுக்கின பிறகு தானே புரியுது. சூடு வைக்காத போது நெருப்பு தொடலான்ற துணிச்சல் இருந்தது. குழந்தை சுட்டுச்சு, உன்னதில் போய் அந்த குழந்தை தொடுமா அந்த நெருப்பை? இன்னதில் இந்த இல்லற வாழ்க்கை, இந்த இச்சைகள் படுவியா? இந்த பூலோகத்தில் பிறக்கணும் ஆசைப்படுவியா? ஐயோ வேணாப்பா. அதுக்கு தான் பகவான் அனுப்பிச்சு வச்சான், இந்த அனுபவம் பெறத்துக்காக தான். ஆரம்பத்தில் பகவான்கள் தான் இருந்தோம், பகவானுடைய பிரிஞ்சு எதுக்காக? இந்த அனுபவம் பெற வைக்கத்தான். இந்த அனுபவம் பெற்றாச்சு இல்ல, இனிமேல் பூலோகத்தில் பிறகுன்னு நித்தியமா பகவானோட வாசம் பண்ணினே இருப்போம். இனிமேல் நம்மளுக்கு பிறப்போம் கிடையாது. எத்தனை பிரளயங்கள், எத்தனை சிருஷ்டி வந்தாலும், அது பிராகிருத பிரளயமோ வைக்கிருத பிரளயமோ நித்திய பிரளயமோ எது வேணாலும் வரட்டும், இல்ல சகல பிரம்மாண்டங்களும் அழிஞ்சு மகாவிஷ்ணு மட்டும் எஞ்சிருக்கிற அந்த நிலையிலையும் சரி, நீங்க அங்க கோலகத்துல ஆனந்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், புது வாழ்க்கையில என்ஜாய் பண்ணலாம் பக்தர்களோட. உங்க யாரும் கேட்பாரு கிடையாது. ஆமா, சந்தோஷம் ஆனந்தம் இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா அந்த பரபிரம்ம சௌக்கியத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதாங்க நிரந்தரமா இருக்கும். அது ஐயோ டைம் ஆயிடுச்சு வேலைக்கு ஓடணும், அந்த பரபரப்புலாம் அங்க இருக்காது. அவசரமா சமையல் செய்யணும், பசி எடுக்குது, வேலை சாப்பிடணும், அதெல்லாம் ஒண்ணுமே பசி தாகம் எதுவுமே இருக்காது. ஆனந்தம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். டைம் பார்த்து வேலைக்கு போற, இது பண்ணல, அந்த வாசனையே இருக்காது அங்க. அதெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகுதான் நீ அங்க போக முடியும். அந்த கர்ம வாசனைகள்லாம் இங்கேயே அழிச்சிடுவேன். இந்த மூலத்தை அழிக்கப்பட்ட பிறகு அங்க வந்து என்னன்னா ஆனந்தம் மட்டுமே இருக்கும், எந்த ஞாபகம் இருக்காது. ஆனா பூர்ண ஞானம் இருக்கும். பூர்ண ஞானத்தினால இந்த உலகம் வந்து துக்கமானது, இதுக்கு கொஞ்சம் கூட இது மாதிரி பூலோகத்துல பார்த்து இது மாதிரி பிறக்கலாமா, இங்க பிறக்கலாம் அந்த ஆசையே வராது. அந்த பூர்ண ஞானத்துல இருப்ப, பூர்ண சத்தியத்துல இருப்ப, பூர்ண ஆனந்தத்துல இருப்ப அங்க கிருஷ்ணனோட. அது வேணாமா? அந்த அனுபவம் வேணாமா? சௌக்கியமா இருக்கலாமே. அப்ப இது எதுக்கு சொல்ல வந்த? சாண்டில்ய மகரிஷி அந்த கோகர்னு அந்த கோபால கோலோகத்துக்கு போனதை நினைச்சு அப்படி அந்த பேரானந்தத்துல பிரம்மானந்த பரிப்புள்ளதாக அதை நினைக்கும் போதே, இப்ப நான் சொல்லும் பொழுதே அந்த பிரம்மானந்தமானது அனுபவத்துல வந்த மாதிரி இருக்கு இல்லையா? நமக்கு
உண்மையிலேயே அந்த கோலத்துக்கு போயிட்டா இப்படி இருக்கலாமா? இப்பதான் புது வாழ்க்கை, கல்யாணமான தம்பதிகள் புதுசா வீடு குடி புகுந்து இனிமேல்தான் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணனோட கல்யாணம் பண்ணிட்டு நாம அங்க ஆனந்தமா புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். இனிமேல் அங்க மூலகத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 1 மாசத்துலயே ஒரே சண்டை சச்சரவு எல்லாம் வந்தது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சு போகுது. இது பூலோகத்துல. ஆனா புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கட்சியில பார்த்தா சந்தோஷமா இருக்கிறவங்க கடை துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. முன்ன நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம் போல அப்படின்லாம் சொல்றாங்க. இது போய் கல்யாணம் பண்ணினா சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்படுறது என்னமோ உண்மைதான். ஆனா ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலையே. அப்ப நீ எதிர்பார்க்கறது இந்த ஃபீலிங் உண்மைதான். கல்யாணம் பண்ணினா சந்தோஷமா இருக்கலான்றது இந்த ஃபீலிங் இருக்குது, உண்மைதான். அது எங்கன்னா கோலோகத்துல கிருஷ்ணனை நாதனாக அடைந்து கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அது புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது மோட்சஸ்தலம். அது மோட்சம். அங்கதான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நீ அந்த ஃபீலிங் எடுத்துட்டு அதை முன்னாடி அனுபவிச்சதுனால அந்த ஃபீலிங் எடுத்துட்டு இங்க ஜாயின் பண்ற. எங்க ஜாயின் பண்ற? பூலோகத்துல ஜாயின் பண்ற. பூலோகத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலான்ற இந்த அனுபவம் பொய்யா நீங்க என்ன பண்ற? சந்தோஷம் இருக்குன்னு இங்க ஏமாந்து போயிடுற. இங்க சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத இடத்துல நீ கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருப்பேன் நீ கற்பனை பண்ணா உன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நடக்குமா? நான் கிடையாது, துக்கம் தான் அனுபவிப்பேன். அப்படின்னா சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம் போல இருக்கு. ஆம்பளையும் சொல்றான், பொம்பளையும் சொல்றான். அப்புறம் என்ன சொல்றது? கல்யாணம் பண்ணினா சந்தோஷமா இருக்கலாம் தான் எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஏன் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க? ஒரே மாசத்துல 2 நாள்ல ஒரே அடி தடில் சண்டை தாமால் டீமல் டாமோ, ஒரே கஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மறைச்சிட்டே எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லாம விட்டீங்களே, ஏன் அப்படின்ட்டு ஏதாவது குறை இருந்தா அதை குத்தி காட்டி பேசுறது, இவங்க வீட்டை பத்தி அவங்க வீடு குத்தி காட்டி பேசுறது. உங்க அப்பா அம்மா தான் சரியில்லை, எங்க அப்பா அம்மா நல்லதான் வளர்த்தாங்க, இங்க வந்துதான் நரக வேதனை அனுபவிக்கிறேன், எங்க அப்பா அம்மா வீட்டை நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு அந்த பெண் சொல்ல. இந்த பெண் என்ன சொல்ல, அப்ப இவன் என்ன சொல்லுவான்னா, இங்க வந்துதான் நீ சந்தோஷமா இருக்கிற, உங்க அப்பா அம்மா வீட்டுல ஒண்ணு சந்தோஷமா இல்லை, அங்கெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாம இருந்தேன், இங்க நான் தான் சாப்பாடு போடுறேன் உனக்கு அப்படிலாம் சில கணவன்மார்கள் சொல்றது உண்டு. நம்மளே கேட்டிருக்கோம். அப்ப இங்கதான் இந்த வசதியெல்லாம் அனுபவிக்கிறோம். நீனா ஆள்லாம் உடனே ஒரே சண்டை ரகல, ஒருத்தர் குறை பேசின்னு எல்லாமே போயிடுச்சு இல்லையா? மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகாம ஒரே சண்டை. அப்போ அப்படியே அனுகூலமா இருந்தாலும் எங்கேயோ ஒண்ணு எசகு பொசுகா இருக்கும், ஏதாவது இடகடமா. ஒண்ணு மாமியார் எல்லாம் ஒத்துமையா இருந்தா புருஷன் அனுகூலமா இருக்க மாட்டான், புருஷன் அனுகூலம் தான் மாமனார் அனுகூலமா இருக்கும், இல்ல மச்சனா அனுகூலமா இருக்க மாட்டான், இல்ல நாத்தனார் அனுகூலமா இருக்க மாட்டான். சண்டை வரும். புது மருமகள் வந்தாலும் நாத்தனாருக்கும் பாத்துருக்கீங்களா? நாத்தனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஏற்படுது பாத்துருக்கீங்களா? ஒரு வீட்டுல செம்மையா இருக்கும் அந்த சண்டை. அவ கல்யாணம் ஆகி அவங்க நினைப்பாங்க, புதுசா வந்த மருமக இது கல்யாணம் ஆகி போய் தொலைக்க வேண்டியது தானே, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்னை கல்யாணம் பண்ணி வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவான். முறைக்கு அப்படின்னு. இப்ப நான் புதுசா மருமகம் கொண்டோடனே என் களி எல்லா வேலையும் என் தலைமையில போட்டுட்டு அப்படி ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துனுக்குது உங்க தங்கச்சி அப்படி சொல்லி நாத்தனார் ஆகாது. நாத்தனார் இந்த சண்டைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அப்புறம் மாமியார் மருமகள் உள்ள சண்டை சூப்பரா இருக்கும். இது மாதிரிலாம் பார்த்தா இதெல்லாம் சீரியல்லே போடுறாங்க, வெளியிலே பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் தன் பெண்ணை கவனிக்கிற மாதிரி ஒரு மருமகளை கவனிப்பாங்களா ஒரு மாமியாரு? அபூர்வம். அப்படி ஒரு மாமியார் இருந்தாங்கன்னா, தாய் மாதிரி கவனிக்கிறாங்கன்னா உண்மையில நல்ல மாமியார் தான். அதே மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல இருக்காங்க. ஆனா ரேர், ரொம்ப ரேர். அதிகமா பார்த்தா மாமியார்னாவோ பச்சை மிளகா மாதிரி மருமகளை பாடுறேன். ஏன்னா என் புள்ளைய என் கழுந்து பிடிங்கிட்டாளே, இனிமேல் அவ பொண்டாடி சொன்ன பேச்சு கேட்டுன்னு ஆடுறானே, எங்க ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு அன்பு காட்டினானோ அந்த அளவுக்கு அன்பு காட்டலையே அப்படின்னு அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மாமியாருக்கு ஒரு குறை இருக்கும். இதெல்லாம் பூலோகத்துல. ஆமா. ஆனா பகவானை கல்யாணம் பண்ணி போறதுன்றது என்னன்னா, பகவானோட போயிருது மோட்சம் அடையிறதுன்றது என்னன்னா, அது உண்மையான சந்தோஷம். அங்க துன்பங்கள் கிடையாது. பூலோகத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்கன்னா எல்லா தொல்லையும் நாத்தனார் தொல்லை மாமியார் தொல்லை எல்லாமே இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இல்லைன்னா நடக்கவே நடக்காது. சும்மா ஏமாறாத, கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருந்தேன் நடக்கவே நடக்காது. எங்கேயாவது குத்தம் கொடையும். ஆமா,
அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் போதே தெரியாம நீ கல்யாணம் பண்ணினா அது யார் பொறுப்பு? உன் அறியாம தான் காரணம். அடுத்து என்ன நடக்கும் போதே உங்களுக்கு தெரியாது. ஆமா, திடீர்னு பார்த்தா ஒரே வேற மாதிரி நடக்கும். அப்ப பார்த்தா ஒரே மாசத்துல சில வீட்டுல அதெல்லாம் சொல்ல விரும்பல, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன், டிவோர்ஸ் ஆயிடுது ஒரே மாசத்துல. அவ்வளவு பிரச்சனைகள். ஏன்னா அந்த பெண்ணை தனி கொடுத்தனும் கூப்பிடுறா, இவன் வரமாட்டான், அம்மா அப்பா விட்டு வரமாட்டேன்றான், உடனே டிவோர்ஸ், நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். நடந்த விஷயம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவருடைய மனைவி டிவோர்ஸ் வாங்கி போயிட்டோம். அது நடந்த விஷயம் சொல்றேன். இதெல்லாம் வேணாம், அமங்கலமா எதுக்கு பேசணும், மங்களகரமான விஷயமே பேசுவோம். அழகா பாகவதம் கேட்டு அந்த சாண்டில்ய மகரிஷி அப்படி பிரம்மானந்த பரிப்புலதாக அந்த பிரம்மானந்தத்துல அது ஆனந்தப்பட்டாராம். அப்போ இந்த கோகர்ண சரித்திரத்துல என்ன இருக்குன்னா கோலோகம் போறதை பத்தி இருக்குது. அந்த பிரம்மானந்தத்துல அங்க போயிட்டதாவே நினைச்சிட்டாரு சாண்டில்ய மகரிஷி. அதனால நான் ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காரு. பிரம்மானந்த பரிப்புலதாக பிரம்மாண்டத்துல மூழ்கினவராக அப்படி இருந்தாராம். அப்படி கோலோகத்துக்கு பகவான் கட்டிப்பிடிச்சு ஆலிமனம் பண்ணி இட்டு போனா நம்ம யார் கோகரன்னு, அது மாதிரி நம்மளையும் ஆட்சியம் போடுவானா. அப்படி ஆனந்தமா அந்த கோலோகத்துக்கு போயிட்டேன்னா சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு அதை நினைச்சு பிரம்மானந்த பரிப்புலதவா. அதனால துந்துகாரி கதையில என்ன இருக்குன்னா பிரம்மானந்தம் இருக்கு. கோலோகம் எல்லாரையும் கோலோகத்துக்கு ஆட்சியம் போனா நம்ம இந்த பாகவதம் கேட்டதுனால 7 நாள் கோகர்ணம் வாக்குல முடவனா இருந்தவன், கண்ணு தெரியாம இருந்தவன், எல்லாரும் கோலத்துக்கு போயிடுவாங்க. பகவானே வந்து கட்டி பிடிச்சி ஆளுங்களும் பண்ணி கோகர்ண ஆட்சி போனார் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மளையும் ஒரு நாள் பகவான் ஆட்சி போவோம் இல்லை அப்படின்ற ஆனந்தத்துல அந்த பாகவத புஸ்தகத்தை கட்டி பிடிச்சுட்டு பிரம்மானந்த பரிப்புலதா சித்திரக்கூடத்துல அந்த பிரம்மாண்டத்துல மூழ்கி படிக்கிறாராம். திருப்பி அந்த சரித்திரத்தை படிக்கிறாராம். இது மாதிரி அதை பற்றினே இருந்தாவது ஒரு நாள் கிருஷ்ண கருணை காட்டி என்னை வந்து ஆட்சி போக மாட்டானா அப்படின்ற ஆசையினால்தான் சாண்டில்ய மகரிஷி அப்படி படிக்கிறாராம். இந்த பாகவத மகாத்மியத்துல லயிக்கணுங்க. மனசு ஒரு விஷயத்துல மனசு லயிச்சு போச்சுன்னா நீ நிறைய படிக்க வேண்டியதில்லை, நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு விஷயத்துல மனசு லயிச்சு போட்டு திருப்பி அந்த கட்டத்தையே படிச்சுன்னு இருப்பீங்க. ஆனால் துந்துகாரி கதையே திருப்பி படிக்கிறாராம் அவரு. திருப்பி துந்துகாரி கோகர்ணன் அந்த ஆத்மதேவருடைய சரித்திரத்தை படிக்கிறதுல என்ன நம்மளுக்கு தெரியல அந்த டேஸ்ட், நம்மளுக்கு தெரியலங்க அந்த டேஸ்ட். அந்த ஒரு சரித்திரத்துல என்ன டேஸ்ட் இருக்குன்னு சாண்டில்ய மகரிஷிகளுக்கு போனாதான் தெரியும். சாண்டில்ய மகரிஷி அப்படி அனுபவிச்சிருக்காரு இந்த துந்துகாரி கதையிலேயே, அந்த கோகர்ண சரித்திரத்திலேயே. அப்போ பகவான் வந்து இப்படி அந்த நம்ம இவ்வளோ பெரிய பாகவத புஸ்தகம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு நிறைய சரித்திரங்கள், 100கணக்கான சரித்திரங்கள் பாகவதத்துல கொட்டி கிடக்குது. 90 அத்தியாயங்கள் கிருஷ்ணலீலைகள் நிறைஞ்சிருக்குது. நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஆனா ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு பிரம்மாண்டத்துல மூழ்கி போறாருன்னா சாண்டில்ய மகர்ஷி, அவருடைய அனுபவம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் பாகவதரா நம்ம பாகவதரா? அவர் பாகவதரா நம்ம பாகவதரா? நீங்களே சொல்லுங்க. அப்படி அனுபவிக்கணும் பாகவதம்னா. பாகவதம் எப்படி அனுபவிக்கணும்? அப்படி அனுபவிக்கணும். நம்மளாம் ஒரு சரித்திரத்துல மனசு லயமாயிடுச்சுன்னா அது திருப்பி படிப்பாங்க, பதமா படிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட்டுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சான்ஸ்கிரிட்லாம் அவங்களுக்கே வியாக்கியானம் பண்ணுவாங்க. யாரு? சாண்டில்ய மகரிஷி. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி கிருஷ்ண பக்தியில அப்படி தலைகிறாராம். பிரம்மானந்த பரிப்புலதான் பிரம்மத்தை முழுகிறாராம். அது என்ன ஸ்லோகம்? சித்திரகூடஸ்தோ சாண்டில்யோ அப்படி இதிகாசம் இமம் புண்ணியம் சாண்டில்யோபி முனீஸ்வரா படதே சித்திரகூடஸ்தோ பிரம்மானந்த பரிப்புலதா. பா, இந்த ஸ்லோகமே அருமையா இருக்குது படிக்கும் போதே. பா, இந்த இதிகாசத்தை, எந்த இதிகாசத்தை? இதிகாசம் இவ்வாறு நடந்த விஷயமா? இதிகாசம்னா நடந்த விஷயம்னு அர்த்தம். மகாபாரதம் இதிகாசம் தான், ராமாயணம் எல்லாமே நடந்த விஷயம். அந்த நடந்த விஷயமாகிய கோகர்ண சரித்திரத்தை திருப்பி படிச்சு பிரம்மாண்டத்துல முழுகிறார் சாண்டில்ய மகரிஷி. படதே சித்திரகூடஸ்து. படதேன்னா படிச்சு இந்த பாகவத மகாத்மியத்தில் உள்ள எல்லாத்தையும் படிக்கல, 6 அத்தியாயமும் படிக்கல. இந்த பாகவத மகாத்மியத்தில் உள்ள இந்த கோகர்ண சரித்திரத்தை மொத்தம் படிச்சு படதேன்னா படிக்கிறது, படிச்சு பிரம்மாண்டத்துல மூழ்கிறாருன்னா
அப்ப இதுல என்ன சுவை இருக்கு? படிச்சு பார், தெரியும் என்ன சுவை இருக்குன்னு. சாண்டில்யர் மாதிரி படிக்கணும், படிச்சா. அப்போ உண்மையிலே உனக்கு பிரம்மானந்தத்துல மூழ்கிடுது. எதுக்குடா இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கணும், கையில வெண்ணெயை வச்சுக்கின்னு நெய் காலையிற கதையா? சந்தோஷம் நமக்கு ஆனந்தமானது பாவத புஸ்தகத்துல இருக்கு. அதை தேடி நோண்டி நுங்கெடுக்கணும். அந்த அளவுக்கு நோண்டி நுங்கெடுக்கிறவனா நீ நோண்டியா இருக்கணும். நீ அப்படியேப்பட்ட நோண்டி அவன் நோண்டி கேள்வி கேட்கறான்னு அது உலகத்துல நீ பண்ணக்கூடாது. இந்த பாகவத்துக்குள்ள இதற்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, அதை தியானம் பண்ணு. அந்த அது பாவனே வந்தாலாமே பூலோகத்துக்கு வந்து வைகுண்டத்து விமானங்கள் நிறைய வந்துதாமே. அதுக்கு முன்னாடி துந்துகாரிக்கு விஸ்வதர்கள் வந்து விமானத்துல வந்து துந்துகாரி ஆயுஷம் போகும்போது அவர்கள் உபதேசம் பண்ணார்களே, என்ன அருமையான உபதேசம். அதெல்லாம் கேட்கணும். கிருஷ்ண பக்தி பத்தி நினைக்கணும். பகவானே வந்தானுமே கிருஷ்ணா நீ வந்தியா, அந்த கோகரன் அழிச்சு பண்ணி கட்டிப்பிடிச்சு அது மாதிரி என்ன கட்டிப்பிடிச்சு அன்னைக்குன்னா அழிச்சு போவியா கோலோகத்துக்கு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அதுவே பக்தி தான். அப்படி ஏங்கி 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 அவன் வருவானா கிருஷ்ணன் வருவானா வந்து நம்மளே விமானத்துல துந்துகாரி ஆசியம் போன மாதிரி, கோகர்ண ஆசியம் போன மாதிரி, துக்காராம் தாசர் ஆசியம் போன மாதிரி, தியாக பிரம்மத்த ஆசியம் போனவன் நம்மளும் வந்து ஆசியம் போனா பகவானே. அயோத்தியாவாசிகள் எல்லாம் வந்து ராமர் ஆசியம் போன மாதிரி வருது. அயோத்தியாவாசினா அத்தனை பேர் பாருங்க, அயோத்தியாவாசிகள்லாம் வந்து சரையு நதிக்கரில் இறங்கி எல்லாரும் பாருங்க. அயோத்தியாவாசின சர்வபூர்வம் யதா ராமேண சந்ததா ததா கிருஷ்ணேன தேனிதோ கோலோகம் யோகி துர்லபம். அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ண யோகிகளுக்கே துர்லபமா இருக்கக்கூடிய அந்த கோலோகம், அந்த கோலோகத்துல பகவானுடைய சங்கத்தினால ராமருடைய சங்கத்தினால எல்லாரும் அந்த வைகுண்டத்தை அடைஞ்ச மாதிரி, அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் புல் பூண்டு ஒன்றின்றி எல்லாம் அடைஞ்ச மாதிரி இந்த கலியுகத்துல பாகவதம் கேட்டு எல்லாரும் போயிருக்காங்களாம். இது உண்மைன்னு நம்புறதுனால்தான் நம்ம திருப்பி இதை பத்தி பேசுறோம். இது பொய்ன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு பலன் கொடுக்காது. இது உண்மைன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. எப்படி 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 பகவான் வந்தாலும் பகவான் நம்மளையும் அது மாதிரி ஆயுஷம் போவான் அப்படின்னு நினைச்சோம்னா இதுவே பக்தி. அதுக்காக ஏங்கி நிக்கிறது. அந்த கிருஷ்ணன் நமக்கும் வருவான், நம்மளையும் ஆயுஷம் போவான், நம்ம மேல அவனை நினைச்சுனே இருந்தா போதும் அப்படின்னு. இதுதாங்க பக்தி கிரந்தம். ஒண்ணு இல்லைங்க, இதுக்கு என்னங்க, இதுக்கு நீ குருகுல வாசம் பண்ணுவானா, பெரிய ஒரு உயர்ந்த மகாத்மாக்கள் தான் வேணும், உண்மையான பக்தர்கள் இதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்க. இதுல இருக்கிற நம்ம எப்ப பர்ஃபெக்டா வரணும்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம். இந்த பாகவதத்தில் உள்ளது அப்படியே நம்பினா போதும், நம்ம பர்ஃபெக்ட். நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கும். ஆமா, ஏன்னா நம்ம அதை அப்படியே நம்புறோம் இல்லையா, அப்ப நம்ம பரிபூர்ண நிலையில வந்துடுறோம். அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகளும் பரிபூர்ணமா இருக்கும். இப்போ இந்த சாண்டில்ய மகரிஷியுடைய அனுபவம் இல்லை, இது நம்ம அனுபவமா எடுத்துக்கிறோம். இது சத்தியம் நம்புறோம். நம்பும் போது என்னன்னா, அப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயங்களையும் சத்தியமா நம்புறதுனால அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அந்த சாண்டில்ய மகரிஷிக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு வந்துடும். அதான் இங்க பியூட்டியே. நம்புறோம். பக்திக்கு விசுவாசம் தான் முக்கியம். ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும் இல்லையா? ஆனா பக்திக்கு திருட விசுவாசம் வேணும். கர்மாவுக்கு ஆச்சாரம் வேணும், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும். திருட வைராக்கியம் தான் ஞானம் சித்திக்கும். பக்திக்கு திருட விசுவாசம் வேணும், அப்பதான் பக்தி சித்திக்கும். பூர்ண பலன் கிருஷ்ணனிடத்துல கிடைக்கும். இதை சம்பாதிச்சிட்டீங்கன்னா அது பிறகு திருப்பி ஒரே விஷயத்த நான் பேசணும்னு நினைக்காதீங்க. இந்த பிரம்மானந்த பரிப்புல அந்த வார்த்தை உண்மையிலே அந்த கிருஷ்ணனிடத்துல அந்த பிரம்மானத்தை எப்படி அனுபவிச்சாரு இந்த கோகரன்னு எனக்கு தெரியல. அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்குமான்னு ஏங்கணும். அதுக்காக பகவான் பிரார்த்தனை பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம செய்யணும். அதனால பாராயணம் பண்ணினே வாங்க. ஒரு நாள் கிருஷ்ண கிருபை பண்ணிட்டோம், டக்குன்னு வந்துடுவோம். வந்த உடனே எல்லாருக்கும் டாடா காணிட்டு, வீட்டுல இருக்கிறவங்களாம் டாடா காணிட்டு கிருஷ்ணனோட போயிடுங்க. நம்ம கூட இருக்கிற எல்லா உறவினர்களுக்கும் டாடா காணிச்சுட்டு கிருஷ்ணா நம்ம போலாம். மனைவி கூப்பிட்டாராம் துக்காராம் தாசர், வா வைகுண்டத்துக்கு போலான்னு. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, கடைக்கு போனோம் அப்படின்னாலும். சரி டாடா பாய் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, விமானத்துல ஏறி போறாரு. ஆஹா நீங்க போறீங்களே. இல்ல இன்னும் கர்ம வினைகள்லாம் இருக்கு, நீ அனுபவிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன், பகவான் என்ன அழிச்சு போறான்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. யாரு? துக்காராம் தாசர்.
விமானத்தில் ஏறி போனார். பின்னாடி அவருடைய தம்புராவும் போச்சு பின்னாடி. அப்புறமா 2 தலைமுறைக்கு மேலே அவருடைய பேரன் அந்த தம்புராவையும் வைகுண்டத்துக்கு போயிட்டு, அது துக்காராம் தாஸுடைய சங்கல்பம். அங்கே போய் பகவானுக்கு தம்புரா வெட்டி பகவானை பாடணுன்ற ஒரு சேவை செய்ய போறாரு. அதுக்காக தம்புரா வேணுமேனோடனே அங்கே ஒரு க்ஷணம் மாதிரி போயிடும். இங்கே 2 தலைமுறை போயிடுச்சு. யாரு? துக்காராம் தாஸுடைய 2 தலைமுறை போயிடுச்சு. அவருடைய பேரை பொண்ணு வைத்து பேரனா யாரும் தெரியல. அவன் என்னன்னா, துக்காராம் தாஸ் உண்மையிலே வைகுண்டம் போனது சத்தியம்னா இந்த தம்புராமும் போகணும் அப்படின்னு உடனே தம்புரா போயிடுச்சு வைகுண்டத்துக்கு. மேலே ஆகாசத்துல பறகுது. நடந்த விஷயம் மகாராஷ்டிரத்துல தேஹு அப்படின்ற இடத்துல. அதான் துக்காராம் தாஸுடைய கதையில வருது. அப்ப அந்த தம்புராவும் வைகுண்டம் அடைஞ்சது அப்படின்னு பாக்குறோம் சரித்திரத்துல. அப்படின்னும் போது நம்ம, ஏன்னா இங்கிருந்து போனது ஒரு க்ஷணம் மாதிரி தான் ஆயிருக்கும். வைகுண்டத்துல போனா அங்கெல்லாம் காலமே கிடையாது, காலத்துக்கு அப்பாற்பட்ட இடம் அது சொல்றேன். அப்போ தம்புரா மீட்டி பகவானை பாடி 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 பகவான் அங்க சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாரு. அது ஒரு பகவத் சேவை. அந்த சேவை செய்திருப்பாரு கோலோகத்துல. அது மாதிரி பக்தர்கள்லாம் ஏதாவது ஒரு சேவை, இந்த பகவானை பத்தி பேசுறதே ஒரு சேவை, பகவான் நாமங்களை சொல்றது ஒரு சேவை, ஏதாவது ஒரு சேவையில் அங்கே ஈடுபட்டு இருப்போம் நம்ம ஆனந்தமா. உலகத்துல சௌக்கியம் கிடையாதுங்க. பாகவதம் படிங்க, டைரக்டா பகவானுடைய கான்டாக்ட் வச்சுங்க. இந்த சாண்டில்ய மகரிஷி பாருங்க, அவர் ஏன் இப்ப நான் சாண்டில்ய மகரிஷி சொன்னா புடிச்சிட்டேன். சாண்டில்ய மகரிஷி தான் தபஸை நம்மளுக்கு குத்துதான் ஆகணும். அவருடைய தபஸ்ல 14ல் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அவரை பத்தி பேச பேச அந்த நாரதர் சாண்டில்ய மகரிஷிகளுடைய பேர்களை சொல்றதுனாலே அவங்களுக்குள்ள பக்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதான் திருப்பி சாண்டில்யரை பத்தி பேசினே இருக்கிறேன், கோகர்ணை பத்தி பேசினே இருக்கேன். கோகர்ண கோலோகம் கோப வல்லபம். அதனால புஸ்தகத்தை கீழே வைக்க மனசே வராது. இந்த பாகவத புஸ்தகம் படிக்கும் போதே நல்லா அருமையா இருக்குது. என்னைக்குதான் இந்த சாண்டில்ய மகரிஷி அனுபவிச்ச அந்த அனுபவம், ஒரு கதை படிச்சாலும் அர்த்தமா அதுல மனசு லயமாகுமோ, அது உண்மைன்னு நம்பினாதானே லயமாகும் மனசு. அது போய் கட்டுக்கதை நினைக்கிறவங்களுக்கு எப்படி லயமாகும்? சாண்டில்ய மகரிஷி இதிகாசம்ன்றாரு. இதிகாசம்னு நடந்த விஷயம். அதனாலதான் இந்த நேர்ல கோகர்ணம் பார்த்தாரே, கோகர்ணம் வைகுண்டத்துக்கு போயிட்டாரே கிருஷ்ணனோட. அது மாதிரி நம்மளுக்கு என்னைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு பிரமானந்தம் பரிபுலதா நமக்குள்ள ஆனந்தம் பெருகும். சத்தியம், அத்தனையும் சத்தியமான விஷயம். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது இப்படிலாம் நடந்துதாமே ஒரு சரித்திரம், இப்படிலாம் அழிச்சு பண்ணாராமே கிருஷ்ண பரமாத்மா. நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் முகம் விமானம் வருமா? அந்த பகவானோட போவோமா? அந்த பகவானை பார்ப்போமா? அந்த பகவானை சாட்சாத்காரமாவது கிடைக்குமா இந்த ஜென்மாவளியே மனுஷ பிறவிலே அப்படின்னு ஆசைப்படணுமா? இதெல்லாம் ஆசைப்படணும். ஆமா, இந்த ஜிக்ஞாசை அப்படின்னா இந்த ஆசைப்படணும். கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ண சாட்சாத்காரம் ஏற்படணும் இந்த பிறவிலேயே அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். ஆசைப்படணும்னா பாகவதம் படிக்கணும், விடாத பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும். பக்தர்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். இந்த பாகவதத்தை சத்தியம்னு நினைக்கிறவங்க வாக்குல பாகவதம் கேட்கணும். பாகவதம் பொய்யா நினைக்கிறவங்க, பணத்துக்காக பாகவதம் சொல்றவங்க வாக்குல பாகவதம் கேட்கக்கூடாது. அது கதையா சொல்லிட்டு போயினே இருப்பான் பாட்டுக்கு. ஏன்னா அனுபவமே இருக்காது. அவன் சரளமா எல்லாம் மனப்பாடமா இருக்கும். அவன் சொல்ற கதைகள் பார்த்தா மனப்பாடமா இருக்கும், ஸ்லோகம்லாம் மனப்பாடமா இருக்கும். அப்படியே பார்த்தா நான் அடுத்தது இந்த கதை எடுத்தது அந்த கதை எடுத்தது அந்த கதை, அது சப்தா ஊர்ல கடைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 8வது நாள் சம்மானம் வாங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாக்குல பாகவதம் கேட்டால் அனுபவமே ஏற்படாது. இது ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் கண்கள்ல கண்ணீர் இப்படி உருகி அதையே திருப்பி திருப்பி சொல்றான்னா அதில் லயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாக்குல பாகவதம் கேட்கணும். ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிப்பான், கதைகள் நல்லா தெரியும், சரளமா கதை சொல்லிட்டு போயிடுவான், அனுபவம் இருக்காது. ஏன்னா அவன் பணத்துக்காக பாவம். இது ஒரு கட்டுக்கதையா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கும் நம்பிக்கை இல்லை அவனை பத்தி. அப்ப அவனுக்கே நம்பிக்கை இல்லைன்னும் போது அவங்களுக்கு கதை கேட்கறவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் கிருஷ்ண பக்தியில? ஏன்னா அவனே பழப்புக்காக இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கன்னா, கதையை மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா, ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா, பழப்புக்காக பாவத்தை சொல்றான். அவனுக்கு சன்மானம் வாங்கிறதுக்கு அதை நல்ல 4 பேர் கூப்பிடுறாங்க. நல்லா அந்த பாகவதம் படிக்கிறதுனால ஒரு தபசம் உண்டாகும். அந்த தபஸ்னால 4 பேர் கவர்ந்து இழுப்பான். ஆட்டோமேட்டிக்காக 10 ஜனம் அவனுக்கு கூடும். அவன் போனால் ஒரு 50 பேர் வருவாங்க. அதுதான் அது தபஸில் அதை வச்சு பணத்தை நல்லா சம்பாதிச்சுப்பான். கதை சொல்லிட்டு போயினே இருப்பான், அனுபவம் இருக்காது. ஆனால்
இவர்களெல்லாம் இந்த சுருக்கமாக கதை சொல்ல தெரியாது. ஒன்று தெரிஞ்சுங்க, பாகவதர்கள் பலவிதமான பாகவதர்கள். அதில் நீ 16 மாலை நாமா சொல்லணும்னு சொல்கிறாங்க இஸ்கானில். ஹரே கிருஷ்ணா நாமா சொல்லணும், இல்லை ராமநாமம் நிறைய சொல்லணும், பாகவத படிக்கணும், நிறைய தபசு ஆச்சார அனுஷ்டானம் கடைபிடி, காயத்ரி ஜெபிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பாகவத மூலப்பாடு அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் பக்தி வரும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படித்தான். ஆனால் சில மகாத்மாக்கள் இருக்காங்க, அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க நாமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னது கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பக்தி பார்த்தா தாரையாக இருக்கும். அவங்களை பார்த்தா சத்சங்கம் கூட இருக்காது. ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் பார்த்தா அவங்க பக்தியில் நிலைச்சு நிற்பாங்க. எப்படி எப்படி பக்தின்றது வெளிப்புறமான அனுஷ்டானங்கள்ல கிடையாது, கட்டுப்பாடு விதிகள்ல கிடையாது, அந்தரங்கத்துல இருக்கணும். அப்ப அப்படின்னா இவங்க சாதனை பண்ணி பகவான் அடையணும்னு அவசியம் இல்லை. அப்படியேப்பட்டவங்க தான் இப்ப 16 மாலை சாண்டிங் பண்ணணும், நாம சொன்னாதான் பகவான் கிடைப்பான், பாகவத பாராயணம் பண்ணாதான் பகவத் கிடைப்பான், இல்லாட்டி சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜெபிக்கணும், இவ்வளவு அனுஷ்டானங்கள்ல பண்ணாதான், ஆச்சார அனுஷ்டானம் பண்ண பகவானுக்கு பூஜைகள்லாம் பண்ணாதான் பகவான் கிடைப்பான்றது இவங்களா பகவானுக்கு பிடிக்கிறது. ஆனா இதெல்லாம் பண்ணாமையே இவர்களை பார்த்தா பக்தியில நிலைச்சு நிற்பாங்க. ஒரு குருவை கூட ஆசிரிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு குருவை கூட அண்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பகவானே குருவா இருப்பான். பகவான் நாமத்தையும் பார்த்தா ரெகுலரா சொல்ல மாட்டாங்க, நினைச்சா சொல்லுவாங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. ஆனா பார்த்தா பக்தியில எப்ப கேட்டாலும் பாகவதத்தை பத்தி அப்படியே வர்ஷிப்பாங்க. அவங்க மனப்பாடம் பண்ண மாட்டாங்க, தன்னாலே அவங்களுக்கு மனப்பாடமா இருக்கும். எந்த இடத்துல கேட்டாலும் பாகவத்தை பத்தி சொல்லலாம், எந்த இடத்துல கேட்டாலும் அவங்க டான் கதையை கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க எப்படி அந்த பக்தியில் நிலைச்சு நிற்கிறாங்க அப்படின்னா, இவங்க பகவானை பிடிக்கல, பகவான் இவங்களை பிடிச்சிட்டான். அதனாலதான் 25 வருஷம் 30 வருஷம் இவங்க பக்தியில நிலைச்சு நிற்கிறது. இவங்க பார்த்தா சரியா நாமா சொல்ல மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க, சரியா ஆச்சார விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க, பக்தி யோகத்துடைய அந்த அந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க, கோயில் குளம் கூட போயிருக்க மாட்டாங்க, ஒரு குருவை கூட ஆசிரிக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தா இவங்களுக்கு பக்தி பார்த்தா நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட பக்தர்கள் அபூர்வம். அப்படிப்பட்ட பக்தர்கள் ரொம்ப அபூர்வம். மற்றவர்கள்லாம் சாதனைகள் பண்ணக்கூடியவங்க தான், சாதனையினால பகவானை பிடிச்சுன்னு நினைக்கிறவங்க தான் மற்ற பக்தர்கள் தான். ஆனா இவரெல்லாம் பார்த்தா எந்த சாதனையும் பண்ண மாட்டாங்க, தேவேன்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பார்த்தா பக்தி தன்னாலே பிரகாசிக்கும். அப்படின்னா இவங்க பகவானை பிடிக்கல, பகவான் இவங்களை பிடிச்சிட்டான். இது மாதிரி கேட்டகரி சில பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சாதனையும் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்களுக்கு நாமா சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு பக்தி பார்த்தா சூப்பரா இருக்கும். ஆனா அவர்கள் என்ன நினைப்பாங்க தங்களன்னா, நான் பதிதனா போயிட்டேன், நான் எந்த சாதனையும் பண்ணல, எனக்கு பகவான் நான் இவங்களா சாதனைகள் பண்றேன், இவங்களாம் ரொம்ப வசதி. அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, தன்னை தான் குறைவா நினைச்சுப்பான், தன்னை பதிதனா நினைச்சுப்பான். ஆனா மற்ற பக்தர்கள் சாதனை பண்ற பக்தர்கள் இவங்களோ வசதி, குருவா ஆசிரிச்சிருக்காங்க, தீட்சை எடுத்திருக்காங்க, 14 மாலை நாமா சொல்றாங்க, அதே சமயத்துல 100 ஆயிரக்கணக்கான அகண்டமா ராமநாமா சொல்றாங்க, அகண்டமா ஹரே ராமா சொல்றாங்க. இவங்களாம் பாக்கியசாலிகள், இவங்களாம் குரு ஆசிரிச்சவர்கள், நமதுதான் எந்த பாக்கியமும் இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு இருப்போம். ஆனா இவனுக்கு இருக்கிற இவங்களாம் சாதனை பண்ணாதான் பக்தர்கள் நிலைச்சு நிற்க முடியும். யாரு? மற்றவங்களாம். ஆனா இப்படியாப்பட்ட பக்தன் எந்த சாதனையும் பண்ணாம பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த பக்தன் எந்த சாதனையும் பண்ணவானா. இவன் பார்த்தானா மற்றவங்களை பார்த்து என்னன்னா, இவங்கள மாதிரி நான் பக்தி பண்ணி அப்படின்னு சொல்லுவான் பாரு. ஆனா இவனை மாதிரி பக்தி பண்ணி இவனை பார்த்துதான் அவங்களாம் போராம பண்ணணும். இவன் எந்த சாதனையும் பண்ண மாட்டான். ஆனா இவனுக்குள்ள பார்த்தா பக்தி அப்படி தாரையா எப்ப கேட்டாலும் பகவானை பத்தி அப்படி வர்ஷிக்கிறானே. ராமாயணத்தை வர்ஷிக்கிறான், பாகவதம் வர்ஷிக்கிறான், எப்போ பகவானை பத்தி பேசுறேன், இவன் அல்லவா பக்தன் அப்படின்னு மற்றவங்களாம் இவனை பார்த்து போறாம பண்ணணும். அப்ப இவனுக்கு எங்கிருந்து படிச்சான்? அவன் ஒரு கிளாஸுக்கு போல ஒரு குரு ஆசைக்குள்ள பகவானே குருவா இருக்கான். ஆனா பார்த்தா இவனுக்கு பாகவதம் படிக்க வந்துடுச்சு, சான்ஸ்கிரிட் நாலேஜ் வந்துடுச்சு, எப்படியோ படிக்க வந்துடுச்சு, இவனுக்கு அர்த்தம்லாம் சொல்றான், எல்லாம் தெரியுது. இவனுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் யார் தெரிய வைக்கிறாங்க அப்படின்னா பகவான் தெரிய வைக்கிறான். இவன் பகவானை முழுசா நம்புறான். இவன் சொல்றதெல்லாம் இவன் ஒண்ணு கூட பொய்ன்னு சொல்ல மாட்டான். இவன் சொல்ற எல்லா கதைகளையும் சத்தியம்னு சொல்லுவான். இவன் வாக்குல பாகவதம் கேட்டா எல்லாருக்கும் பாகவதம் பிரகாசிக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு தூய பக்தன் அவன் எந்த தீட்சை எடுக்க வேணாம், எந்த குரு ஆசைக்க வேணாம். ஏன்னா பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பக்தன் அவன். அவன் வாக்குல பாகவதம் கேட்கணும். அவன் சன்மானத்துக்காக பாகவதம் சொல்ல மாட்டான். ஆனா அவன் சொன்னா நல்லா இருக்கும் பாகவதம். ஏன்னா பக்தியோட சொல்லுவான் அவன் சொன்னான். ஏன்னா பகவானால் வழிநடத்தப்படுகின்றவன், பகவானால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டவன், பகவானே குருவா இருந்து வழிநடத்தப்படுபவன். அவன் தனியா ஒரு குரு ஆசைக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த குருநாதர் வசதி, இந்த குருநாதர் வசதி, அந்த மகாத்மா வசதி, இந்த குருநாதர், எனக்கு பகவான் தான் குரு, ஆனா அவங்க எனக்கு பகவான் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எல்லா மகாத்மாக்களையும் மதிப்பான். எல்லா மகாத்மாவும் அவங்களாம் பக்தர்கள், சிறந்த பக்தர்கள், அவங்களாம் பெரிய பக்தர்கள், இவங்களாம் பெரிய பக்தர்கள் சொல்லுவாங்க. தன்னை என்ன சொல்லுவான்னா, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, நான் பதிதனா போயிட்டேன், நான் ஒரு குருவா ஆசைக்கல, எனக்கு அந்த அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பக்தி எனக்கு இல்லை, அவங்க அப்படிப்பட்ட சாதனை நிஷ்டையா சாதனை பண்றாங்க, அவங்களாம் உயர்ந்த குரு ஆசிச்சு தீட்சை எடுத்து நல்லா பண்றாங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து இவன் என்ன பண்ணுவான், பொறாமப்படுவான். பொறாம இல்லை, அதாவது என்னன்னா அவங்களெல்லாம் வசதியா பேசுவான். தனக்கு என்னவோ ஒண்ணுமே பக்தியே இல்லாத மாதிரி, தான் தீனன் மாதிரி பதிதனா ஆயிட்ட மாதிரி தன்னை நினைச்சுப்பான். ஆனா பகவான் அவனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பகவானே ஆசிரிச்சேன், பகவானாலே ஆட்கொள்ளப்பட்டவன், என்ன மாதிரி பக்தி யார் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிக்க மாட்டான். அதனாலேயே பகவானுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னை தாழ்த்திக்கிறான் பத்தியா, எல்லா பக்தர்களையும் வசதியா நினைச்சு தனக்கு பக்தியே இல்லைன்னு சொல்றான் பத்தியா. ஆனா இவனுக்கு பாகவத்துல எங்க கேட்டாலும் என்ன கேட்டாலும் தெரியும் அவனுக்கு. எங்க கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்லுவான் அவன். இப்படிப்பட்ட பக்தன் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து என்னன்னா கள்ளங்கோடெல்லாம் பேசுவான், குடும்பத்திலையும் பட்டுதல் இருக்காது. ஆனா பக்தி விஷயத்துல நல்லா சம்பாதிக்கவும் தெரியாது, பணம் சம்பாதிக்கவும் தெரியாது, உழைக்க தெரியாது. ஆனா பாகவதன்னா உயிரை விடுவான், பகவான் நாமானா உயிரை விடுவான். அவனுக்கு பகவான் பல யுக்திகளை சொல்லி கொடுப்பார். நாமத்தை எப்படி சொல்லணும் ருச்சிகரமா, இப்படி நாமத்தை சங்கீதமா பாடி இப்படி அனுபவி நாமத்தை அப்படின்னு அவனுக்கு பகவானே குருவா இருந்து வழி நடத்துவான். பாகவதம் எப்படி படிக்கணும், எப்படி ரசிக்கணும், எப்படி அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த வழி நடத்தலாம் பகவானே அவனுக்கு குருவா இருந்து எல்லாமே. இந்த சான்ஸ்கிரிட் எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவான் பகவான். அவங்களுக்குள்ள அந்த பாகவத்தை எப்படி அனுபவிக்கணும், இது எப்படி உண்மையா எடுத்துக்கணும், இந்த அனுபவம் இது எப்படி உண்மைன்னு எப்படி நம்பணுமா, அந்த நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி அவங்களுக்கு அனுபவங்களை கொடுப்பான். அந்த பக்தர்கள் எப்படி பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பக்தனுக்கு அனுபவத்தின் மூலமா அவனுக்கு நிரூபிப்பான். ஆமா இது சத்தியம்தான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொல் பதம். கொஞ்சம் அனுபவங்கள்லயே அவன் என்ன பண்ணுவான், அப்போ எல்லா கதைகளும் சத்தியம்தான். சில கதைகளை பார்க்கும்போது இந்த கதை நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது, அப்போ இதுல நம்பிக்கை வந்துடும் போது பிறகு அவனை வந்து படிப்படியா பக்தியில ஃபாஸ்டா முன்னேற்றம் பண்ணிடுவான். பகவான் நம்ப வைப்பான் அவனுக்கு. எப்படி ராமர் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குனாரோ அது மாதிரி அந்த பக்தனுக்கு நம்பிக்கை உண்டாக்கிடுவார். இவன் ஒண்ணு கூட பொய்ன்னு சொல்ல மாட்டான், எல்லாமே சத்தியம்னுவான். ஒரு காய்ச்சா தூள் கூட ஒரு வார்த்தை கூட ராமாயணத்துல சத்தியம், பாகவதம் சத்தியம், ராமாயண சத்தியம், பாகவத சத்தியம் அப்படின்னு. ஏன்னா பகவானால் வழி நடத்தப்படுபவன். ஆனா மற்ற குருமார்களை ஆசைச்சவங்க கூட இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க. இந்த கதையெல்லாம் வந்து ஒரு கதை தான், சும்மா நம்ம அது ஒரு ஃபார்ம் நம்மளா கற்பனையா ஏற்படுத்திக்கின்னு ஒரு ஃபார்ம், விநாயகர் முருகர்லாம் நம்மளா ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபார்ம்னா ஒரு உருவத்தை நம்மளா ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு குரு ஆசிச்சவங்க சில பேர். அவங்களுக்கே அந்த அந்த அப்படிப்பட்ட தேவர்களை நம்பல, பகவானை நம்பல, ஏன் அந்த பாகவதத்தை அந்த போல புராணங்களை கட்டுக்கதையா நினைக்கிறாங்க ஒரு குரு ஆசிச்சவங்களே அப்படின்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, இதுதான் காரணம். ஆனா பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட பக்தர்கள் ஆகிய இந்த மாதிரி பக்தர்கள் பார்த்திருக்கீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே நம்புவாங்க, எல்லாத்தையுமே சத்தியம் நம்புவாங்க. இவங்களை அன்புனால உருவாங்க பகவானத்துல. இவங்க கேட்ட பகவான் எது வேணா செய்வான். இவங்களுக்கு படிப்பு நாலேஜ் வேணும்னா பக்தியில பாகவதெல்லாம் உடனே வரும். அவங்களுக்கு பக்தி வேணும்னா பக்தி கொடுப்பான் பகவான். தன் சொந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா சொந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுப்பான், உடனே அக்கறை எடுத்து செய்வானோ அவள் மற்ற பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டான். ஒரு ஸ்கூல் வாதியா இருக்காரு, மற்ற பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கும் தன் சொந்த பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. தன் சொந்த பிள்ளைகளுக்கு தானே வந்து ஜாகிரதையா, ஏன்னா ஒரு வாதியார் பிள்ளை சரியா படிக்கல மக்கா இருந்தான்னா அது வாதியாருக்கு அவமானம். அவளை பகவான் என்ன பண்றான்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தன்னால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் தன் சொந்த பிள்ளைகள், அவர்களுக்கு தனி கவனம் எடுத்து அவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்குறான்.
அவங்கள வந்து என்னன்னா ஞானம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை, அந்த ஞான விஞ்ஞானம், அனுபவ ஞானம், அதாவது சத்தியம், இந்த உலகம்லாம் சத்தியம், கோலோக சத்தியம், வைடோக சத்தியம் அப்படின்னு அந்த அனுபவத்தை ஒரு தீவில அப்படி காமிச்சிட உடனே அப்போ உடனே நம்ப ஆரம்பிச்சிடுவான் அவன். அதான் சொல்ல ஒரு பானை சொத்து ஒரு சோறு பார்த்தோம்னு சொன்னேன். அது மாதிரி கொஞ்சம் அனுபவங்கள்னாலே எல்லாமே சத்தியம், இந்த பாகவத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே சத்தியம்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவன் சொல்றதெல்லாம் சத்தியம்ன்றது நம்ப இன்னும் அனுபவங்கள் அதிகமா ஏற்படும் அவனுக்கு. அனுபவங்கள் அதிகமா, அந்த வைகுண்ட அனுபவங்கள் அதிகமா ஏற்பட இப்ப இவங்க வாக்குல பாகவதம் கதை கேட்கறவனுக்கு நம்பிக்கை வந்துடும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதா இருக்கார், அவர் சொல்றது பார்த்தா எல்லாமே வைகுண்ட லோகம் சத்தியம்னு அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். அதனால அவர் வாக்குல கேட்கறவங்களும் நம்புறாங்க சத்தியம்னு இல்லையா. சில பேர் அதுலயும் சில பேர் நம்பாம இருக்காங்க, அது வேற விஷயம், அது தேவையில்லை. ஆனா அவர் சொல்றது சத்தியம்னு நம்புறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? தங்களுடைய குருஷிட பரம்பிலிருந்து வந்தது. இல்லையா, அந்த குருனால ஆட்கொள்ளப்பட்டவங்க. ஆனாலும் முழுமையா வரணும்னா நேரடியா பகவானால் ஆட்கொள்ளப்பட்ட பக்தர்களுக்கு அவங்களுக்கு முழுமையா வந்துடும் இந்த அனுபவங்கள்லாம். இந்த உலகங்கள்லாம் சத்தியம், பகவான் சத்தியம், தேவதைகள்லாம் சத்தியம், தேவதைகளுக்கெல்லாம் ஒரு உலகங்கள் இருக்கிறது சத்தியம், இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாமே இருக்கு. அங்கெல்லாம் வந்து தேவர்கள் வாழறாங்கன்றது சத்தியம். நம்ம கண்ணுக்கு தென்படல. கூட ரூபேன்னு சொல்லியிருக்கே பாகவத்துல, மறைஞ்சி வாசம் பண்ணுவாங்கட்டு, மனுஷங்களுக்கு தெரிய மாட்டாங்க. சத்தியம் தானே அது. சில சிம்டம்ஸ் மட்டும் தெரியும், அதான் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இந்த சந்திரலோகத்துக்கு போனவங்களாம் சில சிம்டம்ஸ் மட்டும் தெரியும், ஆனா நேரடியா தெரியாது. பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். தங்களை மறைச்சிடுவாங்க அவங்க. தேவர்லேயே மறையக்கூடிய சக்தி உடையவர்கள். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஆழ்ந்து போனோன்னா எங்கேயோ போகும். இந்த ஆன்மீக லெவல், அதான் உயர்ந்த விஷயம், தெய்வீக விஷயம். தேவலோகத்தெல்லாம் அப்படி போனோம்னா தேவரெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிவாங்க, எப்படி தெரிய மாட்டாங்க. ஆனா இந்த பகவானால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு பல தரிசனங்கள், பலவிதமான தரிசனங்கள் ஆகும் அவங்களுக்கு. தேவரெல்லாம் ஆகாசத்துல போற தெரியும். விடியற் காலத்துல 4 மணிக்கு போனா என்னமோ வெள்ளையா கும்பலா யாரோ போற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது? அது யாரு? அதான் பகவான் காட்டி கொடுக்குது. தேவர்கள் போறாங்க பாரு, வருவாங்க. இப்போ பாகவதத்துல பாக்குறோம் இல்லையா, இந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல வந்து இந்த ஆனந்தவனத்துல தேவரெல்லாம் வந்து போயின்னு இருப்பாங்க, அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து போயின்னு இருப்பாங்கன்னா அது உண்மை, சத்தியம். அங்க ரிஷிகள் அந்த காலத்துல பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அந்த இடத்துலாம் போனா. ஆனா சில பேர் கண்களுக்கு தென்படுவாங்க. பகவானால ஆட்கொள்ளப்பட்ட பக்தர்களுக்கு இது மாதிரி தரிசனங்கள் ஏற்படும், இது போல அனுபவங்கள் ஏற்படும். அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா லோகத்தையும் நம்புவாங்க, பகவானை நம்புவாங்க, தேவர்கள் நம்பி இந்த கதைகள் எல்லாம் சத்தியம் நம்புவாங்க. அப்படி நம்புறவங்களுக்கு அனுபவம் அதிகமா சூப்பரா இருக்கும். அந்த பாகவதம் படிக்கும் போதே கண்ணில் கண்ணீர் இருக்கும். இப்படிலாம் பகவான் வந்து லீலைகள் பண்ணானு. ஏன்னா அவங்க நம்புறவங்களுக்கு தான் பக்தி அதிகமாகும், பிரேமம் அதிகமாகும். அது நம்ம முழு விசுவாசத்தோடு இருக்கான். அதான் விசுவாசம் குரு வாக்கியேஷு. ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனாக, தன்னை வந்து நல்லா தீரனா நினைச்சுப்பான். இப்படிலாம் அவர்களுக்கு கட்சி அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி நிற்கிறதே சாண்டில்ய மகரிஷி. இப்போ சாண்டில்ய மகரிஷி பத்தி நினைச்ச உடனே இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு ஞானமா கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா ஞானத்தையும் மகான்கள் கொடுத்துருவாங்க. நீங்க அவங்கள நினைச்சிருந்தாவே போதும். அந்த மகாத்மாக்களை, நாரதர், சாண்டில்ய போன மகரிஷிகள் நினைச்சிருந்தாவே நம்மளுக்கு அவங்களுடைய அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை பேசினே இருக்கணும். அதை பத்தி பேசினே இந்த டைம் ஆயிடுவேன். இது பாக்குறேன். ஏன்னா மற்றவங்கள நான் சொல்லுவேன், எல்லாரும் கேட்பாங்களா, சரி அப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஓகே ஹரே கிருஷ்ணா. பேசினே இருக்கலாம், ஆனால் டைம் ஆயிடும். பேசினே இருக்கணும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா பேசினே இருந்தா சந்தோஷமா இருக்கும், அனுபவம் ஏற்படும். சரி, ராம 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 பூர்த்தி பண்ணி சித்தாபதி ராம ராம. சாண்டில்ய மகரிஷி சாண்டில்ய மகாராஜ் की जय, नारद भगवान की जय। राम 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 राम। आंजनेय स्वामी श्री रामनाथ की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय। राम 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 राम।